வாதாபி கணபதினு வச்சுக்கோங்களேன், ஒரு 5 எடுக்க ஆரம்பிச்சிருவாராம். தாத்தி கேட்டதும் தாத்தி கேட்டதும் தாத்தி கேட்டதும் தாத்தி கேட்டதும் தாத்தி கேட்டதும் எடுத்துனா பாடகம் வேறு வழியில் பாடினாங்க ரீசானே பரீசானே பகசானே. மகாராஜ ஒரு விஷநாதியார் என்கிட்ட சொல்லியிருக்காரு, எனக்கு 10-12 வயசு இருக்கும்போது, உங்கள் அப்பா அது மாதிரி வந்தான்டா சொன்னேன், உள்ளே போய் கேட்டுக்கோ, ஸ்ருதியை போய் கேட்டுக்கோன்னு சொன்னேன். மணியரோட வியூஸ் கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியலாக இருந்ததா அப்படின்னு கேட்டதுன்னா 2 or 3 திங்ஸ் ஸ்டாண்ட் அவுட். ஒன்று வந்து ஹிஸ் ரிலக்டன்ஸ், அண்ட் ரெண்டாவது ரொம்ப பிரதானமாக சொல்லணுன்னா யூசேஜ் ஆஃப் மைக்ரோஃபோன்ஸ் அண்ட் கான்சர்ட்ஸ். 3-4 கதையாச்சும் அப்பாக்கா அது என்ன எப்போ ஆரம்பிக்கிறாருன்னு தெரியாது, டக்குன்னு ஆரம்பிப்பட்டாலும் முடிச்சு விடுவார். என்னன்னு பார்க்கறதுக்குள்ள அது கீர்த்தனை முடிஞ்சிடும். எல்லாருக்கும் நமஸ்காரம். இத்தனை வாரமாக வந்து PMI ஸ்டோரிஸில் மணியரோட இன்ட்ராக்ஷன்ஸ் வித் ஹிஸ் பியர்ஸ், அவரோட பெரியவா, அவரோட சக்ஸஸிவ் ஜெனரேஷன்ஸ், ஃபேமிலியோட இன்ட்ராக்ஷன்ஸ், ஜெனரல் ப்ரொஃபஷனல் லைஃப், அதில் அவருக்கு கிடைச்ச அனுபவங்கள் அண்ட் அவர் சொல்ல விரும்பினது கான்ட்ரவர்ஷியல் டாபிக், அதில் அவரோட ஆக்சுவல் தாட் ப்ராசஸ் என்ன, அதெல்லாம் எக்கச்சக்கமாக நம்ம பார்த்தோம். அண்ட் அஃப்கோர்ஸ் தட்ஸ் நாட் ஆல். ஏன்னா வந்து நிறைய முக்கியமான பர்சனாலிட்டிஸோட ரொம்ப முக்கியமான இன்ட்ராக்ஷன்ஸ் இருந்ததெல்லாம் வந்து டாக்குமெண்ட் பண்ண முடியல பிகாஸ் ஆஃப் வாண்ட் ஆஃப் டைம். ரொம்ப ப்ராமினெண்ட் எக்ஸாம்பிள்ஸ்லாம் சொல்லணும்னா இப்போது ஃப்ளூட் மாலியோட இருந்த இன்ட்ராக்ஷன்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனல் எக்ஸ்பீரியன்ஸஸ், அவர் பழனிவாளோட இருந்தது, அதெல்லாம் வந்து தேர் மியூச்சுவல் ரெஸ்பெக்ட். அவர் ஆற்றுக்கு வருது, அப்புறம் அவர் ஸ்பெசிஃபிக்காக வந்து எங்கள் தாத்தாக்கும் பாட்டிக்கும் வந்து ஸ்பெசிஃபிக்காக பாம்பேலேருந்து அந்த ஜர்தா மாதிரி அதெல்லாம் வாங்கிட்டு வருது, அதெல்லாம் வந்து ரொம்ப குஷியாக இருக்கும் அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ். ஆர் சக்ஸஸிவ் ஜெனரேஷன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹரிசங்கர் அண்ணா, அவர் வந்து எப்படி மணிதத்தா கிட்ட வந்து கற்றுக்க வந்தார் அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி இன்ட்ராக்ஷன்ஸ்லாம் வந்து எக்கச்சக்கமாக இருக்குது. ஃபார் வாண்ட் ஆஃப் டைம் ஐ மீன் ஐ குட் டாக்குமெண்ட் ஒன்லி ஸோ மச் which basically means that there is more to it. Probably at a later point in time இதெல்லாம் டெஃபினட்டாக கவர் ஆகும், those that were missed this time. ஸோ அது கான்ஷியஸெல்லாம் ஒன்றும் மிஸ் பண்ணலை. we knew for a fact that இதெல்லாம் இருக்குன்னுட்டு என்னெல்லாம் முடியுமோ அப்பப்போ என்னெல்லாம் முடிகிறதோ அதெல்லாம் பண்ணோம். ஸோ we are coming to the end of that part and it's a very great feeling. ஏன்னா வந்து இந்த குரு பூர்ணிமா வீக்கில் வந்து இது எண்ட் ஆகிறதே to present you the conversations I've had with 3 wonderful musicians. அவளோட வித்வத்தை பற்றி எல்லாருக்குமே தெரியும், நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணுங்கிறது கிடையாது. எக்ஸ்ட்ரீம்லி நோன் பர்சனாலிட்டிஸ் அண்ட் வித் கிரேட் ஃபேன் ஃபாலோயிங். பட் அதில் யூனிக்னஸ் என்னென்னு கேட்டதுன்னா, அவள் வந்து குருகுலம் ஸ்டைலில் கற்றுட்டுருக்கா அண்ட் அவள் கற்றுண்டவா ஒவ்வொருத்தரும் லெஜண்ட்ஸ். ஏன்னா அப்படி பார்க்குறதே தீஸ் 3 ஆர்டிஸ்ட் ஹூ ஆர் அவளுக்குன்னு ஒரு கேலிபர், பட் அவளுக்கு கற்றுந்தது யாருன்னா லெஜண்ட்ஸ். பட் தீஸ் 3 ஆர்டிஸ்ட் ரைட் நவ் ஆர் குருஸ், ஸோ தே ஆர் டீச்சிங் ஸ்டூடெண்ட்ஸ். அதனால் அவளோட இன்ட்ராக்ஷன்ஸ் என்ன, வாட் தே குட் அசிமுலேட், வாட் ஆர் சர்டன் திங்ஸ் விச் வேர் லைக் above them to incorporate at this point in time because those were legends, அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத வந்து இந்த குரு பூர்ணிமா வீக்கில் ப்ரெசென்ட் பண்ணுறது வந்து இட்ஸ் அ வெரி பிளெஸட் ஃபீலிங் டு சே த லீஸ்ட். அதனால் இந்த இன்ட்ராக்ஷன்ஸ்லாம் நிறையா வந்து ஐ ஹவ் பர்சனலி விட்னஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அபிக்கும் நித்யாக்கும் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பட்டமா மாமி கற்றுத்தரதோ ஒரு அத்தை கற்றுத்தரதோ நித்யாவுக்கு கற்றுத்தரதோ அதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். அப்போலாம் அந்த எலக்ட்ரானிக் ஸ்ருதி பாக்ஸ் கூட கிடையாது, ஸ்ருதி பொட்டி தான், அதை தான் போட்டுன்னு பாடுவோம், அதை பார்த்துருக்கேன். அபிக்கு ரகுமாமா மிருதங்கம் இல்லை, பாட்டு கற்றுத்தரது எப்படி அப்படிங்கிறதையும் நான் பார்த்துருக்கேன். பிகாஸ் ஐ ஹவ் மை செல்ஃப் பீன் ஃபார்ச்சுனேட். ரகுமாமா நிறையா வாட்டி எனக்கே டிப்ஸ் கொடுத்துருக்கார் எப்படி பாடணும் அப்படிங்கிறதெல்லாம். அதனால் இந்த மாதிரி இன்ட்ராக்ஷன்ஸை ரீலிவ் பண்ண முடிஞ்சுது த்ரூ தீஸ் கான்வர்சேஷன்ஸ். அண்ட் ஐ எம் ஸோ ஹாப்பி தட் we have an opportunity here to present it, and it's a very divine coincidence Guru Purnima week la அமையிறது. So I'm not going to waste any more time of anyone. Ipo let's get into the program right into.
நித்யா, இப்போ வந்து எல்லாருக்கும் தெரியும் பெரும்பாலும் தட் உன்னோட குரு அப்படிங்கிறது லலிதாத்தை, அதாவது லலிதா சிவகுமார் உங்கள் அம்மா அண்ட் பட்டமாமா பாட்டி. நீ வந்து இப்போது லலிதாத்தை கிட்ட கற்றுண்டதும் predominantly what you have learned from her as a guru will most likely completely intersect with how you learned from Pattamamami. ஏன்னா லலிதாத்தையே reflection of Pattamamma, லலிதாம்மா, because லலிதாத்தையே பட்டமாமாமி ஃபுல்லாக கற்றுருக்காங்க. எனக்கு through this conversation பட்டமாமாமியோட வித்வத்து எவ்வளோ பெரிய விதூஷி, என்ன பெரிய டாயின்கள்லாம் நமக்கு ஒன்றுமே கிடையாது. அதனால் இந்த ஸ்பெஷல் ஒகேஷனில், அதாவது இந்த குரு பூர்ணிமான்னு வர சமயத்தில் பட்டமாமாமி ஆஸ் அ குரு, அது வந்து ஒரு பெரிய சகாப்தம் பேசிக்கலி. நீ ஆடட் அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டதுன்னா, இட் வாஸ் ஆல்மோஸ்ட் குருகுலம். ஆற்றுலேயே இருந்துட்டு ஒரே காம்பவுண்டில் ஒரே ஆற்றுல கற்றுக்கிறது. ஸோ ஆஸ் அ குரு நீ பட்டமாமாமியை பார்க்குறதே நம்ம கற்றுண்டோம் அப்படின்னு when you reflect back, what all comes to your mind? I know that there are like million things that comes to your mind, but as a guruன்னு வரதே, ஏன்னா you also are a guru now. So என்னெல்லாம் philosophy that Pattamamami taught you, அது வந்து ஜெனரலாக can you just walk us through? ஃபஸ்ட்டு ஆஸ்பெக்ட் வந்து கிராட்டிடியூட். ஒன்றுமே கிடையாது, அவளுடைய ஒரு ஆசீர்வாதமும் பட்டமாமாவோட ஒரு பரம்பரை, சிஷ்ய பரம்பரை, இதை சேர்ந்தவ அப்படின்னு சொல்கிற அந்த எனக்கு ஒரு பெருமையை தவிர எனக்கு வேறு எதுவுமே நினைக்க தோணலை. எஸ்பெஷலி இந்த குரு பூர்ணிமா அன்னைக்கு என்னோட குருவை பற்றி பேசுறது அப்படின்றது இட் இஸ் வெரி இமோஷ்னல். ஸோ நல்லது இருந்தால் அது பட்டமாமாவை சேரும். ஸோ அதையும் நான் கிளியராக சொல்கிறேன். அதெல்லாம் வந்து அம்மா பட்டமாமாவும் லலிதா அம்மாவும் எனக்கு என்னை உருவகப்படுத்தி இருக்கிறது, அவ்வளோதான். பட்டமா அம்மாவோட எவ்வளோ ஆஸ்பெக்ட்ஸ், இன்ஃபேக்ட் எல்லா ஆஸ்பெக்ட்ஸுமே இன்ஸ்பைரிங் தான். அஃப்கோர்ஸ் ஆஸ் அ மியூசிஷியன், ஆஸ் அ ரெவல்யூஷனரி, ஒரு சம்பிரதாய சங்கீதத்துடைய ஒரு ரிஃப்ளெக்ஷனாக இருக்கிற பட்டமாமா, ஒரு வண்டர்ஃபுல் ஹியூமன் பீயிங், ஒரு கிரேட் உமன். ஸோ இப்படி எத்தனையோ ஆஸ்பெக்ட்ஸு. அப்புறமா வந்து ஒரு செலிப்ரிட்டி, ஒரு செலிப்ரேட்டட் லெஜெண்டரி ஆர்டிஸ்ட். எப்படி வந்து அவளுடைய மைண்ட் செட் எப்படி இருக்கும், அவள் கச்சேரி எப்படி பிளான் பண்ணுவாள், அவளுடைய டெய்லி லைஃப் எப்படி இருக்கும், இதெல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் அப்படின்றது எத்தனை பேருக்கு கிடைக்கும். அதுவும் ஒரு கிராண்ட் டாட்டராக, ஒரு ஒன்றுமே விவரமே தெரியாத போது கூட சொல்கிறேன், ஒரு 3 வயசுலேருந்து 4 வயசுலேருந்து கச்சேரிக்கு கூட போகிறது, ஆத்தில் அவள் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுவாள், அவளுடைய டெடிகேஷன், கமிட்மெண்ட் எல்லாம் கண்ணால் பார்க்கக்கூடிய ஒரு பாக்கியம் அப்படின்றதுக்கு நிஜமாக ரொம்ப பெரிய விஷயம். அம்மா ஆஸ் அ குரு அப்படின்னு சொன்னால் முதல்ல எனக்கு நினைப்பு வருது வந்து பேஷன்ஸ். ஏன்னா வந்து ஒரு கடிஞ்சோ இல்லைன்னா நமக்கு வந்து ஒரு டிசப்பாயிண்டிங்காகவோ, இல்லை நம்ம பாடுற சமயத்தில் ரொம்ப கஷ்டமான ஒரு சங்கதியோ, இல்லை இது வரல அப்படின்னா கூட நம்ம நொடிச்சு போயிடாத அளவுக்கு என்றைக்குமே சாஃப்டாக தான் பேசியிருக்கா. எனக்கு ஒரு அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு சிந்தனை வரவே இல்லை. ஐ டோன்ட் திங்க் மீதி எந்த சிஷ்யா கூட அப்படி சொல்லுவாளான்றது தெரியல, கடிஞ்சு பேசவே மாட்டான். அதனால் அது அந்த ஒரு ஆஸ்பெக்டே முதல்ல ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு மோஸ்ட் கம்ஃபர்டபுள் அட்மாஸ்ஃபியர் ஏற்படுத்தி கொடுக்கறதுன்றது ஒரு பெரிய விஷயம் இல்லையா. அந்த ஒரு விஷயம் எனக்கு முதல்ல ஞாபகம் வருது பட்டமாமா கிட்ட. இப்போது எத்தனையோ பேருக்கு நீ கற்றுத்தர, யூ ஆர் அ குரு. ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங், அதில் சி வி நோ ஃபார் அ ஃபேக்ட் தட் இவ்வளோ பண்ணியிருக்கான்னு, அதில் எவ்வளோ இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது அதனால்? இஸ் இட் பாசிபிள்? ஏன்னா அவள்னா சூப்பர் ஹியூமன் லெவலில் தான் இருந்திருக்கா. மிகப்படுத்தியே சொல்லுது, அவள்னா சூப்பர் ஹியூமன்ஸ் தான். born to sing, அவ்வளோதான். எக்ஸாக்ட்லி, தே ஆர் born musicians. ஸோ எவ்வளோ தூரம் உன்னால் இன்வைட் பண்ண முடியறது, ஆர் இன்ஸ்டிங்க்டாக பண்ணிவிட்டு உனக்கு ஞாபகம் வருமா, இப்போ பட்டமாமாமியாக இருந்திருந்தா இதை இப்படி பண்ணியிருப்பாளா, அந்த மாதிரி இன்ஸ்டிங்க்டிவாக உனக்கு சம்டைம்ஸ் தோன்றது, திஸ் கைண்ட் ஆஃப் அ கான்ட்ராஸ்ட், ஆர்
there could be some instances where you're proud. நல்ல வேலை இவ்வளோ அவளை பண்ணதுக்கு அப்புறமும் நம்ம பேசாமல் இருந்தோம், மேபி இதெல்லாம் நம்ம பட்டமாக வாங்கிட்டு கற்றுன்னு இருக்கோம். அந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ஸ் ஏதாவது வந்திருக்கா? டெஃபினட்டாக வந்து அது பார்த்துட்டே இருக்கிற சமயத்தில் நம்ம ஒன்றத்தை வந்து ரொம்ப when we லுக் ஹை ஆன் அ பர்டிகுலர் ஆஸ்பெக்ட் நம்மளை அறியாத அது ரிஃப்ளெக்ட் ஆகும்ல. அந்த மாதிரியான பல விஷயங்கள் நான் அம்மாவை பற்றி யோசித்து அட்மையர் பண்ணுற சமயத்தில் அதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக அது பிரதிபலிக்கும். ஸோ மேடையில் உட்கார்ந்ததுக்கு அப்புறமா பட்டமாவை கச்சேரியில் பார்த்தோன்னா அது என்ன நடந்தாலுமே சரி, அது ஒரு க்ஷணம் அதை லைட்டாக அந்த மேடையை எடுத்துக்கிறது அப்படின்றது கிடையவே கிடையாது. அந்த க்ஷணம், அந்த செகண்ட் மேடை ஏறிட்டா அவ்வளோதான். அது ஒரு யோகம், சபம். மேடை ஏறுறது நீ ஏன் சொல்லணும், வெறுமா ஆற்றில் பாட ஆரம்பித்த உடனேயே அப்படியே ஒரு மாறிடுவா, ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ அதுக்கப்புறமா வந்து அதில் ஒரு ஈஸியாக எடுத்துக்கிறது, ஒரு டிஸ்ட்ராக்ஷன் அதெல்லாம் கிடையாது. ஷீ கோஸ் இன்டு ட்ரான்ஸ். அதில் அப்படி ஃபுல்லாக தன்னை இம்மர்ஸ் பண்ணிக்கிறா இல்லையா, அந்த ஆஸ்பெக்ட் வந்து ரொம்ப இதுவாக இருக்கும். ஒரு வேடிக்கையாக ஏதானு ஒன்று நடந்தால் கூட சொல்கிறேன், ரொம்ப சொதப்பலாக ஏதாவது யாரோ வாசிக்கிறாங்க, அபஸ்வரமாக வாசிச்சா நம்ம கூட ஒரு நாட் தட் நம்ம பெரிய மேதன்றது இல்லை, டக்குன்னு அது ஒரு ரிஃப்ளெக்ஸாக போயிடும், சிரிப்பு வரும், இல்லை ஏதாவது ஒன்று பண்ணுவோம். அவள் எங்கேயோ இருக்கா ஆனால் கூட இது பண்ண மாட்டான். ஒரு சமயமா யாரோ ரொம்ப வேற ஒரு இதில் வந்து அவள் ரொம்ப பிரசித்தி பெற்றவா வச்சுக்கோங்களேன். பட் அவளுக்கு வேறு சங்கீதத்தில் ஒரு ஈடுபாடு ஜாஸ்தி. எனக்கு மிருதங்கம் வாசிக்கணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொன்னோடனே பட்டமாமா அம்மா பாடுமா அப்படின்னு என்னையும் என்னோட சிஸ்டர் காயத்ரியும் பாட சொல்லியிருக்கான். நாங்கள் சிம்பிளாக ஏதோ ஒன்று பாட்டு பாடியிருக்கோம். தசரத நந்தன தானவ மர்தன தயயாமா பாஹி முடிக்கிறோம். ஸோ அவர் மிருதங்கம் வாசிச்சுட்டு இருக்கார். இப்போ அனுப்பல்லவி சாலுன்னு மாயா எடுக்கணும். டக்கு டக்கு டக்குன்னு எங்கேயோ வந்து இந்த இடத்துல ஒன்று தள்ளி அவர் முடிச்சுட்டார் அறுதியை. அப்போ இன்னும் அரை ஆவர்த்தனம் இருக்கு, அதுக்குள்ள என்ன நடக்கிறதுன்றதே எங்களுக்கு தெரியல. ரொம்ப ஒரு மாதிரியான சந்தர்ப்பம், டெலிகேட்டான சுச்சுவேஷன். ஏன்னா எங்களுக்கும் ஒரு நாங்கள் சின்னவா, நான் இப்படி என் அக்காவை பார்க்குறேன், அவளும் பார்க்குறா, அவள் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஒரு லேசாக அது ஒரு மாதிரியாக போயிடுது, காமெடியாக போயிடுச்சு. இப்போ அவள் வந்து சொல்கிறா, ஏன் நிறுத்தின எடு அப்படின்றா. அப்போ நீ எடு அப்படின்ற இந்த மாதிரி இருக்கிறச்சே பட்டமா இல்லைம்மா இந்த தாளம் போனோடனே எடுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு அழகாக சொல்லி நாங்கள் சிரிக்கிறதுலாம் பண்ணாத இந்த ஆவர்த்தனம் போன உடனே எடு, அவர் வாசிக்கிறார் இல்லையா மாமா, வாசிச்சப்புறம் எடுன்னு அதை ரொம்ப சாதாரணமாக ஒன்றும் இல்லாத போது. அப்புறம் முடித்ததுக்கப்புறமா அது போனதுக்கப்புறமா பாவம் அவருக்கு இதுதான் நம்ம அந்த அப்போல்லாம் வந்து சிரிக்கக்கூடாது சரியா அப்படின்னு சொல்கிற சமயத்தில் ஒரு இமயமலையில் இருக்கிற அவா சிரிக்கிற அவளுக்கு அந்த இது வரல அப்படின்ற போது யாரையுமே நமக்கு வந்து ஒரு குறைவாக எடை போடக்கூடாது அப்படின்ற ஒரு ஆஸ்பெக்ட். சிம்பிள் அப்படின்றதுக்கு எளிமை அப்படின்றது கேட்கவே வேணாம். எளிமையின் ஸ்வரூபம் தன்னடக்கம் எப்பவுமே. ஏதோ ஒரு தரம் வந்து முக்காரியில் என்றைக்கு சிவகிருப்பை பாடிட்டு இருக்கா. நான் வந்து ஆற்றுக்குள்ளே வரல, வெளியிலேருந்து கேட்குறேன். அப்படி உருக்கமாக பாடுறா. எதிர்த்தாப்போல யார் உட்கார்ந்துட்டு இருக்கான்றது தெரியல எனக்கு. ஜன்னல்லேருந்து பார்க்குறேன், பட்டமாமா எப்பவும் போல் அப்படியே கன்றின் குரலை கேட்டுன்னு பாடிட்டு இருக்கான். சரி, அப்புறம் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு உள்ளே போனால் யாரும் இல்லை. ஆக்சுவலாக யாரோ ஒரு லேடி உட்காந்துட்டு இருக்கா. அப்புறமா வந்து பார்த்தா பட்டமாக சொல்கிறா, ஒன்றும் இல்லைம்மா இவா வந்து சிவபக்தாவா, இந்த ரொம்ப சாதாரணமாக இருக்காவா, அவள் சிவபக்தாலாம். ஒரு தமிழ் பாட்டு பாட சொன்னால் சிவன் பேரில் பாடுங்க, நீங்கள் பாட்டுக்கார அம்மான்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொன்னாலும் அவள் பாடிட்டு இருக்கான். அப்படியே பிரமிச்சு. இதெல்லாம் இந்த சந்தர்ப்பங்கள் நம்ம இதெல்லாம் we never come across such incidents நார்மல் லைஃப்பில். நம்ம என்ன பண்ணுவோம், ஏதோ ஒரு லைன் சரிம்மா இது பாடிடுறோம்னு சொல்லுவோம். ஆனால் அதான் பாட ஆரம்பித்தா அந்த ஃபுல் தனக்காக பாடுறது அப்படின்ற ஆஸ்பெக்ட்
அதெல்லாம் கேட்கும் போதே அதை அதுக்கப்புறம் ஒன்றும் வாயடைச்சு போயாச்சு இந்த மாதிரி. அண்ட் ஆல்சோ நிறைய சந்தர்ப்பங்களில் வந்து அந்த தான் அப்படின்ற தான் அவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்கோம் அப்படின்றது நெவர் வென்ட் இன் டு ஹர், நெவர் அட் ஆல். எப்பவுமே சாதாரணமாக தான் இருப்பா, பேசிகிட்டு இருப்பா, யார் வந்தாலும் ஒரே மாதிரி இருக்கிறது அந்த மாதிரி. சொல்லி கொடுக்கறது கூட ஒரு பிகினருக்கு சொல்லி கொடுத்தாலும் சரி, ஒரு சீசன்டு ஆர்டிஸ்ட், ஒரு பெரிய விஜய் சிவா சார் மாதிரி அவருக்கு சொல்லி கொடுத்தாலும் சரி, தான் சொல்லி கொடுக்கறது அதே மாதிரி தான் எல்லாமே அழகாக சொல்லி தருவா, பிரித்து நீட்டாக சொல்லி தருவா அந்த மாதிரி. ஸ்பெசிஃபிக்காக இப்போ பட்டமா மாமி அப்படின்னா படாந்திரம்ங்கிறது வந்து இட்ஸ் அ கிவன் திங், தே ஆர் போத் சினானிமஸ். இப்போ பாட்டு கற்றுத்தருது, இப்போ மாமியோட பாட்டு ஒவ்வொன்றும் ரத்னங்கள் தான், ஒவ்வொன்றும் ரத்னம் தான். அண்ட் எல்லாருக்கும் தெரியும் மாமி 30s ஒரு கீர்த்தனை ரங்கபுர விஹாரா பாடியிருந்தார், 80s 90s பாடியிருந்தாலும் ஒரு அணு இப்படி அப்படியே நகராது. என்ன சங்கதி அங்கே வந்ததோ அதே தான் இங்கே வரும், என்ன காலப்பிரமாணமோ அதே காலப்பிரமாணம் தான். பாட்டாந்திரம்ங்கிறது வந்து அவளோட சொத்து. என்ன அது எந்த கீர்த்தனையாக இருக்கட்டும், சின்ன கீர்த்தனையை பெருசாக்குறதாகட்டும், பெரிய கீர்த்தனைகளை ஹேண்டில் பண்ணுறதாகட்டும், ஸ்பெசிஃபிக்காக ஆஸ் அ குரு எத்தனையோ பெரிய கீர்த்தனைலாம் நீ கற்றுருக்க மாமி கிட்ட. அப்போ கற்றுத்தரத்தை ஏதாவது ஸ்பெசிஃபிக் ஆஸ்பெக்டில் எம்ஃபசைஸ் பண்ணுவாளா? அதாவது இந்த பாட்டு ரங்கநாயகம் கற்றுத்தரா அப்படின்னு வச்சுக்கலாம், இதை பாடுறதை சில ஸ்பெசிஃபிக் பாயிண்டர்ஸ் தருவாளா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி இடம் ஒவ்வொரு இடத்துல தீட்சிதர் கீர்த்தனைங்கிறதுனால ரொம்ப ஸ்ட்ரக்சர்டாக அப்படி இப்படிலாம் வராது, அதுக்காக ஏதாவது ஸ்பெசிஃபிக் டெக்னிக்ஸ் ஏதாவது சொல்லியிருக்காளா? ஆர் என்ன அப்ரோச்சில் கற்று தருவா? எல்லா கீர்த்தனையும் ஒரு மாதிரி தான் கற்று தருவாளா? எப்படி, ஹவு டஸ் இட் டிஃபர்? இது ரொம்ப யோசிச்சு பார்த்தா நோ ஷார்ட்கட்ஸ் ஃபார் பெர்ஃபெக்ஷன் இஸ் ஹர் மந்த்ரா. ப்ராக்டிஸ் அண்ட் ப்ராக்டிஸ் அண்ட் ப்ராக்டிஸ், சாதகம் அதுதான். திருப்பி திருப்பி ஐ திங்க் நீ சொல்கிற அந்த 1935லேருந்து 2008 வரைக்கும் வாட் ஷி வாஸ் டூயிங் வாஸ் திஸ். பட்டமாமா பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு கிருத்தியுமே வந்து அன்பாலிஷ்ட் அன்கட் டைமண்ட்ஸ். எப்பவுமே நிறைய பாலிஷ் பண்ணி முடிச்சுட்டா, ஆனாலும் ஓயலை இன்னும் இருக்கு, இன்னும் ஸ்கோப் இருக்குது பாலிஷிங்க்குன்றது தான் அவளுடைய எண்ணம். ஸோ ஏதாவது ஒரு கச்சேரியோ இல்லை கச்சேரி கூட இல்லை வெறுமை இருந்தால் கூட அந்த அந்த கீர்த்தனையை பாடி பார்க்கலாமான்னு தான் பாடி பார்ப்பேன். இன்க்ளூடிங் ஸ்ரீராஜகோபாலா மாதிரி சாவேரி கிருதியும் திருப்பி பாடி பாப்பா, நன்னு கண்ணத்தல்லியும் பாடி பாப்பா, சாந்தி நிலவ வேண்டுமும் பாடுவா. கச்சேரின்ற பொழுது கூட பாடியிருக்கிற சமயத்தில் அம்மா அந்த கச்சேரிக்காக பாடி பார்க்கணும். அதுவும் எப்போ பத்ம விபூஷன்லாம் வாங்கி ஜெனத் ஆஃப் ஹர் கேரியர், எப்பவுமே அந்த ஒரு க்ளோரி தான். அப்போ கூட கரெக்டாக பாடணும், நல்லா பாடணும், எல்லாம் பாடி பார்க்கலாமா, ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கலாம். சுஜன ஜீவனாவா பாடிடலாமா, ஸ்ரீராம பாதமா, நானே யோசிச்சுப்பேன். அடடா இதெல்லாம் வந்து நம்மளே நடு தூக்கத்தில் எழுப்பினா கூட பாடுற அளவு கேட்டிருக்கேன். முதல்ல பட்டமா பாடி எவ்வளவோ கச்சேரி, எவ்வளோ ரெக்கார்ட்ஸ், இதை பாடுறேன். சரி பரவாயில்ல இதெல்லாம் சரி கூட பாடிடலாம். அப்புறம் அம்மா தீராத விளையாட்டு பிள்ளை பாடலாமா, வரையா தீராத விளையாட்டு பிள்ளை, கடைசியில் சாந்தி நிலவ நோமா, சாந்தி நிலவ வேண்டும், நீ இப்போ பாடணுமா பட்டமா, என்னம்மா அது அப்படின்னு கேட்டால் கூட இல்லைம்மா ஒரு தரம் பாடிடலாம் கரெக்டானு அதே கமிட்மெண்ட்டோட பாடுவான். ஐ திங்க் அந்த ஒரு கமிட்மெண்ட் அண்ட் டெடிக்கேஷன், கீர்த்தனையை பாடி 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 அது பாலிஷ் பண்ணுறது அப்படின்றது தான் ஒரு ஆஸ்பெக்ட் வந்து அந்த அளவுக்கு ஃபாலோ பண்ண முடியுமான்றதே எனக்கு தெரியல. ஏன்னா அதில் வந்து ஒரு ஷீ நெவர் பிகேம் டயர்ட் ஆஃப் இட். எப்படி ஹவு இட் வாஸ் பாசிபிள் அப்படின்றது தெரியவே இல்லை. இவ்வளோ பெரிய டேக்அவே. ஏன்னா இப்போ நம்ம யோசிச்சு பார்த்தோன்னா இன்னைக்கு ஒரு கீர்த்தனை பாடுறோம், நாளைக்கு பாடுறோம், ஒரு கீர்த்தனை அதுவும் மெருகேறி அது அவளுதுன்னு பட்டமாமாமியோட கீர்த்தனை சொத்து, அதே திருப்பி பாடுவா அப்படின்னா அந்த ஒரு ஆஸ்பெக்ட்ல தான் வந்து பிரமிக்க வைக்கிறது. சொல்லி கொடுக்கறச்சேயும் அதுதான் சொல்லுவா, கற்றுக் கொடுப்பா, இதை திருப்பியும் பாடி பார்த்துக்கோ, திருப்பியும் பாடினா ரொம்ப நல்லா இருக்கும். அதுதான் வந்து ஹர் மந்த்ரா.
உங்கள்கிட்ட நான் சொல்லிட்டு இருந்த மாதிரி ஏதாவது பெரிய பெரிய கீர்த்தனை அப்பா கற்றுக் கொடுத்தோன்னா இங்கே வர சமயத்தில் பட்டமாமி கிட்ட பாட சொல்லுவாங்க. ஸ்பெசிஃபிக்காக இந்த ரக்ஷ பெற்றே கற்றுக் கொடுத்த உடனே ஆக்சுவலாக நான் தான் கேட்டேன் அப்பா பட்டமாமி போனது நான் பாடி காட்டுறேன். பாடி காட்டுறதுக்கு வந்தோம், வந்துட்டு பாடி காட்டி நிரவல் மாமி பாட சொன்னான், ஒழுங்காக வரல, சங்கீதா பிரியாத. அப்புறம் நானாக கேட்டேன் ஸ்வரம் பாடுறேன் மாமி, நான் ஸ்வரம் பாடுறேன், ஸ்வரம் பாடினேன், ரொம்ப சுமாராக வந்தது. நிறுத்தி முடிச்சதுக்கப்புறம் மாமி சொன்னது தான், ராகம் நிரவல் ஸ்வரம் எதுவாக ஆகட்டும், முதல்ல இந்த கீர்த்தனையை திருப்பி 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 பாடினாலும் கொஞ்சம் உண்டு வருமா அப்படின்னா, அதாவது அது நீ லட்சம் தடவை பாடித்தனா ஏதாவது ஒன்று வரதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படிங்கிறது அவ அந்த கல்பித்தம்ங்கிறத தி கெப்ட் இட் அஸ் த பேஸ் கல்பனைக்கு. அதில் ஸ்பெசிஃபிக்காக தான் உனக்கு இன்ஸ்டன்ஸ் தான் ஞாபகம் இருக்கா? அதாவது நிரவல் ஸ்வரம் எஸ் ப்ரப்போர்ஷன் அப்படின்றத ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணுவா. சின்ன கீர்த்தனையாக இருக்குமா, கீர்த்தனையே 4 நிமிஷம் இருக்கும், அதுக்கு 10 நிமிஷம் வளவளன்னு ராகம் பாடக்கூடாது. கீர்த்தனையை அனுசரித்து அதை ஒட்டினா போல ராகம் பாட தெரிஞ்சுக்கணும். இந்த ஸ்ரீ வெங்கடேஷன் இருக்கு இல்லையா தோடி, அதில் நிறைய இந்த பஞ்சம வர்ஜமாக வரும். ஸோ அப்போ அந்த தோடி ராகத்தை பஞ்சம வர்ஜமாவே நிறைய பாடுவா பிடிகள்லாம். அந்த 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 அது அப்படி நமக்கு சவுண்ட் பண்ணாத அளவுக்கு இருக்கும். ஆனால் மொத்தம் நிறைய பஞ்சம வர்ஜ சங்கதிகள் இருக்கும் இந்த ஸ்ரீ வெங்கடேஷனுக்கு ராகம் பாடுற சமயத்தில். அதே மாதிரி அளவு, இப்போ அந்த சமஷ்டி சரண கீர்த்தனையா ஏதாவது ஒன்று இருக்குன்னா அதுக்கு ரொம்ப நேரம் பாட வேண்டாமா, சின்னதாக பாடினா போடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறமா எங்கே நிரவல் ஸ்வரம் பாட போகிறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியமாக எடுத்துக்கணும். ஏதோ ஒரு இடத்த எடுத்துட்டு நிரவல் ஸ்வரம் பாடக்கூடாது, கேட்க ப்ளசண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாள். எக்ஸாம்பிளுக்கு இப்போ மத்திமாவதி விநாயகுனி ரோவ அதில் வந்து அனுபல்லவியில் யூஸ்வலாக ஸ்வரம் பாடுவோம். ஸோ அதை பாடுறச்சே சொல்லுவாள், அழகாக பாடணுமா, இன்கம்ப்ளீட்டாக நிறுத்தக்கூடாது. நீ சரி மரி ரி சனி ரி சனி நீ பாமா அநாத அநாத அநாதன்னு நிறுத்தக்கூடாது. அது அநாத ரக்ஷகி ஸ்ரீ காமாட்சி. நீ எவ்வளோ அழகாக ஸ்வரம் பாடிட்டு அநாத அநாதன்னு சொல்லிட்டு அம்பாளை இது பண்ணக்கூடாது. அநாத ரக்ஷகி மொத்தமாக பாடி நிறுத்து, வயலின் எடுக்கதான் எடுப்பாவா, நீ ஆனால் முழுக்க பாடணும்னு சொல்லுவாள். அதாவது எப்படி அவள் மியூசிக்கை பார்த்துருக்கா, அவள் ஸ்வரம்னு பார்க்கல. அது 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 வந்து அந்த கீர்த்தனையை எம்பலிஷ் பண்ணுறதுக்குன்னு இருக்கணும்வா. கணக்கு நம்ம பைரவியில் எடுத்துட்டு கரி கரி சனிதா அப்படின்னா ரொம்ப ஆமாம் அப்பஸ்வரமாக காது. அதுக்குன்னு இருக்கிற ஸ்வரங்கள் எப்படி காம்போதியில் வந்து சானிதா தசான்னு வருது, அது மியூசிக்கலாக இருக்கணும் கேட்கறதுக்கு, சும்மா புகுத்தக்கூடாது கணக்கை அப்படின்றத சொல்லுவா. அப்புறம் அந்த உச்சரிப்பு, இப்போ கூட நீ சொன்ன கோஇன்சிடென்ஸ் நேத்திக்கியா இருக்கும் நான் சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். தர்ம சம்வர்தனி நம்ம யூஸ்வலாக வந்து அந்த தர்ம சம்வர்தனி பல்லவி ஆரம்பிக்கிறச்சு எல்லாரும் பாடுறது தர்ம சம்வர்தனி. ஆனால் பட்டமா அம்மா பாடுறச்சே தர்மசம்னு வரவே வராது. நம்ம வந்து சொல்ற சமயத்துல வந்து தர்மசம்னா ரொம்ப கொடூரமா இருக்கும். ஆனா அழகா தர்மசம் அழகா அந்த சட்டிலா அந்த இருன்றது அப்படியும் வராது, தேரும் வராது, எப்படிதான் கொடுக்குறாளோ அவ்வளோ அதை அந்த மாதிரியான சட்டிலிட்டிஸ், ஃபைனர் ஆஸ்பெக்ட்ஸு, உச்சரிப்பு, ப்ரனன்சியேஷன் சொல்லி கொடுக்கறச்சே ஒரு சின்ன திருப்பாவையாக இருக்கும். கோல விளக்கே கொடியே விதானமே, அதை வந்து கொடியே விதானமே பாடுமா, கொடிய விதானமேன்னு வரக்கூடாது. கொடிய அப்படின்னா அர்த்தமே மாறி போயிடும். நாசம்னு சொல்லணும்னு சொல்வா, நாசம்னு சொல்லிட்டா நாசம்
அதை மொத்தம் கீர்த்தனையே நாசம். அண்ட் இட் வாஸ் an experience to learn any கிருதி from her. ஏன்னா அதை சுற்றி இருக்கிற அனெக்டோட்ஸ் எல்லாம் சொல்லி அப்படி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லுவாள். இப்போ பாபநாசம் சிவன் கிருத்திகள் கற்றுக் கொடுக்குறான்னா அவர்கிட்டயே கற்றுருக்கா. ஸோ அந்த கம்போசர் எப்படி கற்றுக் கொடுத்தார், இல்லை அதை ஒட்டின தான் ஹியூமரஸ் அனெக்டோட்ஸ், இல்லைன்னா வந்து எப்படி அவர் வந்து சிவன் வந்து எப்படி பாடுவார்னு பாடி காமிப்பா, இல்லை அதில் இருக்கிற ஒரு ஸ்பெஷாலிட்டி அந்த மாதிரி ஏதாவது சொல்லுவா. அந்த பாடுற சமயத்தில் நமக்கு we will relive those moments. அதுதான் ரொம்ப ஸ்பெஷல் அபவுட் இட். ஸோ ஒவ்வொரு கிருதி கற்றுக்கிறதும் அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம மனசுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி மாமி வந்து she was a revolutionary in terms of ராகம் தானம் பல்லவிங்கிறது வந்து ஆஸ் அ லேடி அந்த காலத்தில் பாடினதுங்கிறது வந்து she was perhaps in the recorded history she was the one. பல்லவி பட்டம். ஸோ நீ ஏதாவது பல்லவி மாமி கிட்ட கற்றுக்கும் போது எனிதிங் தட் ஸ்டாண்ட்ஸ் அவுட்? அவள் அந்த கன்னு மாதிரி தாளம் போடுறது, I'm going to digress here. கன்னு மாதிரி தாளம் போடுறதுன்னு சொன்னோடனே மணிதத்தா சொன்ன பட்டமா மாமி, because you know that just for the எல்லாருக்கும் தெரியறதுக்காக ரெண்டு விஷயம். see how it gels. மாமி சொல்றது என்னன்னா, மணிதத்தாவோட தனியாத்திரம் முடிஞ்சிட்டு பயமா இருக்கும் எனக்கு வாசிக்க சரியா தாளம் போடணுமேனு பயமா இருக்கேன்னு மணிதத்தாக்கு சொல்லுவா பட்டமா. மணிதத்தா சொல்லுவாராங்க அதுக்கு காம்ப்ளிமெண்ட்ரியா, இந்த மாதிரி நான் என்ன சொல்ல வாசிச்சாலும் படிச்சு இன்னும் போடுறா அப்படின்ட்டு. லைக் யா ஐம் சாரி, ஐ மீன் ஐ ஹேட் டு சே திஸ் பிகாஸ் டக்குன்னு எனக்கு அது ஞாபகம் வந்துடுது. ஒரு 25 மினிட்ஸ்ல தான் பாடுவா. ஒரு 2.5 அவர் கான்சர்ட்ல தான் இந்த பல்லவி நான் சொல்றதெல்லாம் வந்து மேபி ஒரு 80s தான். ஓகே, ஆனால் ஒரு 25 மினிட்ஸ்ல இந்த பல்லவி will be packed with everything, all the aspects. அனுலோமம், பிரதிலோமம், நிரவல், அதுக்கப்புறமா வந்து ஒரு ஸ்ப்ரிங்கிள் ஆஃப் ராகமாலிக ஸ்வரங்கள். எதுவுமே அவளுடைய மியூசிக்கை பற்றி சொல்லணும்னா நத்திங் இன் அபண்டன்ஸ், நத்திங் இன் ஸ்கேர்சிட்டி. அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் பிரசாத், முடியல அது. ஏன்னா அது எப்படி வந்து ஒரு ஆலாபனை எடுத்துட்டா 7 மினிட்ஸ்ல வைரவி எடுத்துட்டு எல்லாம் கரெக்டா சூஸ் பண்ணி ஒன்லி தி பெஸ்ட் சங்கதிஸ் ஆஃப் வைரவி. நமக்கு ஒரு அப்பப்போ ஒரு நடுவுல ஒரு நல்ல சங்கதி வரும், குட் சங்கதி, திஸ் இஸ் a good சங்கதி, நம்மளே மனசுக்குள்ள நினைப்போம். 16-17 மினிட்ஸ்ல தான் அப்பப்போ வருது. இல்ல மாமியா சொல்றேன், பாடுற 7 நிமிஷமா எல்லாம் ஒவ்வொன்றும் அப்படிதான். அதுதான் வந்து அவ அதனால்தான் அங்க அந்த ஒரு லெவல்ல நிற்கிறான்றது. இந்திய அந்த ஒரு ப்ரொபோர்ஷன்ல பெஸ்ட்டை கொடுக்கறது நம்மளால வந்து கட்டுப்படுத்துற மாதிரி ஆயிடுறது இல்லையா. இந்த இத்தினூண்டுக்குள்ள இப்போ ஒரு 8 நிமிஷத்துக்குள்ள பாடி முடிக்கணும்னாலே யோசனையா இருக்கு, அதுக்குள்ள நம்ம கொண்டு வருதுன்றது. அதான் வந்து ஓவர் த எக்ஸ்பீரியன்ஸ். நீ சொன்ன ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நிறைய ரெப்பர்ட்வார் இன்க்ரீஸ் பண்ணிட்டு ஒரு 25 கீர்த்தனை வைரவியில தெரியும்னா தான் அப்போ அந்த ஒரு சாய்ஸ் அனலைஸ் பண்ற சமயத்துல பட்டமா அம்மாவோட மியூசிக் ஓட கிரேட்னஸ் வந்து the simplicity in the approach. ஆனா அது எவ்வளவு கஷ்டம் அந்த ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் அப்ரோச், அந்த சிம்பிளா ஒன்னத்தை கொடுக்கறது அத பக்காவா ஃபோர்த்ரைட்டா ஒரு சுத்த பசும்பால் மாதிரி கொடுக்கறதுல தான் வந்து அவ எங்கேயோ நிகரற்று நிற்கிறா. அதுதான் யோசிக்க தோன்றுது. அனாவசிய எம்பலிஷ்மெண்ட்ஸ், ரொம்ப அப்படியே ஒரு ஃப்ளாம்பாயன்ஸ் சங்கதிஸ், ஒரு அவுட்டான சங்கதிஸ், ஆக்ரோபேட்டிக்ஸ் அப்படிலாம் பார்க்குறோமோ இல்லை. ஆனால் பாடுறது அப்படியே கச்சிதம். அதெல்லாம் தான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறது அப்படின்றது எவ்வளோன்றது ரொம்ப கஷ்டம். பட்டமா அம்மாவை அப்படியே ஃபாலோ பண்ணுறதுன்றது. அப்பா தான் பட்டமா மாமி பாடின கீர்த்தனை ஏதாவது பட்டமா மாமி கிட்ட அப்பா கற்றுந்தது எல்லாம் கற்றுத்தரமாக சொல்லுவாங்க. இங்கே பாரு, இது காஞ்சிபுரம் பட்டு மாதிரி
எதையும் சேர்க்காத, எதையும் எடுக்காத, எப்படி வந்ததோ அப்படியே உடுத்திட்டு அப்படியே சரியா வராது. அது நிறுத்துற இடம் கூட எஸ்டாப்ளிஷ் பண்ணி வச்சு நம்ம பேசிட்டு இருந்தோமே, அதாவது எந்த கீர்த்தனையிலையும் அவ எப்படி நிறுத்திருக்காளோ தட் இஸ் த மோஸ்ட் அப்ரோப்ரியேட். வேற எப்படி நிறுத்தினாலும் கெரசங்க தண்ணி விட்டா மாதிரி தான் அப்படியே மிதந்துன்னு ஏதோ விட்டேத்தியா நிக்கிறதே தவிர அவ அப்படி பண்ணி வச்சுட்டு போயிட்டான். இன்னொரு விஷயம் என்னன்னா, அது இப்போ பட்டமாமா எஸ்டாப்ளிஷ் பண்ணின தனக்குன்னு ஸ்டாம்ப் குத்தின கிருதிகளை இப்போ எங்கே இருக்கிற அந்த ஒரு சிஷ்ய பரம்பரையில் இருக்கிற ஜெயராமாவோட ஸ்டூடெண்ட்ஸோ இல்லை வேற யாராக இருந்தாலும் சரி கண்ணை முடிண்டு இப்போ சேர்ந்து பாடிடலாம். நம்பர் ஆஃப் டைம்ஸ், நிறுத்துற இடம் எல்லாமே கச்சிதம், கால பிரமாணம். அதனால டிஃப்ரென்ஸே வராது, நேரே இப்போ உட்காந்து பாடிடலாம். சௌந்தரராஜன் ஓகே கம், இப்போ யார் வேணா அப்படியே சேர்ந்து பாடிடலாம், பிரச்சனையே வராது. அதுல வித்தியாசமே யாருக்கும் பண்ண மனசு வராது, பண்ணவும் மாட்டோம், முடியாது. the word as a round up, I know இத நம்ம பேசிட்டே போயிட்டு இருக்கலாம், பட் as a round up அவ இருந்த காலம் வேற. சில டிசிப்ளின்ஸ் மாத்திரம் எனக்கு வாட் பட்டமாமா emphasized, insisted அப்படின்றது வந்து புஸ்தகம் பார்த்து பாடுறது. she is totally against it. இதுதான் 150 தரம் ப்ராக்டிஸ் பண்ணுறோம், அதுக்கப்புறம் வேர் இஸ் த நீட் ஃபார் அ ரெஃபரன்ஸ். ஸோ அது பண்ணவே மாட்டா, தானும் அதை ப்ராக்டிஸ் பண்ணி அது காமிச்சிருக்கா. அதனால் அதை ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணுவாள். கற்றுக்கரிச்சி கூட புஸ்தகம் வேண்டாம்மா, நான் சொல்லி கொடுக்குறேன், அதை காதால் கேட்டு பாடுன்னு நான் சொன்னேன். ஸோ அதான் லலிதமாலாம் வந்து ஆயிரக்கணக்கான கீர்த்தனைகள் அப்படியே டெய்லி பேசிஸில் வந்து கற்றுன்னு இருக்கேன்னு சொல்லுவாள். அதை வந்து ரெஃபரன்ஸ் பாயிண்ட்லாம் எதுவுமே கிடையாது, மறக்கவே மாட்டா. சங்கதி வாரியா, இதில் 3 சங்கதி, அதில் 4 சங்கதி, இதில் நிறுத்தரிச்சே இப்படி வரும், இது திருப்பரிச்சை மட்டும் இந்த வார்த்தையை போடுறது, அந்த மாதிரியான பல விஷயங்கள். ஸோ அந்த ஒரு மைண்டில் வச்சுக்கிறது தான் ஜாஸ்தி. ஸோ இது அது இப்போ நம்மளுடைய இப்போ இந்த ஜெனரேஷன் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு we allow our students to record the class because அப்போ தான் அவளுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கும் அப்படின்னு நம்மளே சொல்கிறோம். இன்னும் கொஞ்சம் சௌகரியப்படுத்தி கொடுக்குறோம். ரெக்கார்ட் பண்ணிக்கிறது, எழுதிக்கிறது, நோட்டேஷன் புக் இருக்குது, ரெஃபரன்ஸ் இருக்குது அப்படின்றது. இல்லை பண்ணலை, ரெக்கார்டிங்கிறதே கிடையாது. காதல கேட்டு அடுத்த கிளாஸில் வந்து அதை பாடணும். அண்ட் இன்ஃபேக்ட் ஐ திங்க் we have spoken about this. அதே மாதிரி நிஜமாவே ஒரு லிரிக்ஸ் இருந்துன்னா இட்ஸ் அ டிஸ்ட்ராக்ஷன். நிஜமாக பண்ண முடியாது நம்மளால. ஐ மீன் தோஸ் who have not seen it, it's a big distraction. இப்போ என்கிட்ட ஒரு கீர்த்தனை மறந்துடுத்துனா நான் பாட மாட்டேனே தவிர பார்த்து பாடுறதுங்கிறது இட்ஸ் லைக் we cannot do it. People who have been trained by few occasions-ல ஏதோ ஒன்று அவசரமாக ஒரு ரெஃபரன்ஸ், ஒரு தீமேட்டிக் ப்ரெசன்டேஷன், ஐயோ அது கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர் எடுத்துன்னு அது ஒரு பாட்டோ 2 பாட்டோ நான் வச்சுட்டு அதை ரெஃபரன்ஸ்க்கு வச்சுப்பேன். கச்சேரியில் ரொம்ப அசிங்கமாக பார்த்து பாடுவேன். அதை எட்டி பார்த்து உலகத்துக்கே தெரியும் மீதி பாட்டெல்லாம் அழகாக பாடினேன், அந்த பாட்டை மாத்திரம் பார்த்து அது அழகாக அதை பார்த்து பாடுறதுன்றதே வராது. அண்ட் ஐ திங்க் ஐ ஷுட் அவாய்ட் இட். அதுக்கப்புறமா முடிஞ்சப்புறமா நினச்சிப்பேன், பத்தியா இது சரியே வரல, இது மாதிரி பண்ணவே கூடாதுன்னு தான் நினச்சிப்பேன். ரைட். ஸோ எனக்கு வந்து இந்த பாடாந்திரம் மாத்துறது, ஷீ வுட் இன்சிஸ்ட் ஆன் இட். எத்தனையோ வேற ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு பிரயோகம் இருந்தால் கூட அதை அப்படியே தான் பாடணும். இப்போ சௌந்தர கரிரீசா அது அக்செப்டட் பிரயோகம் இன் பிருந்தாவன சாரங்காவா இல்லையா அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் நோ இருக்கட்டும், எனக்கு என் குருநாதர் சொல்லி அந்த ஒரு தீர்மானம், கன்விக்ஷன் இன் ஹர் சிங்கிங், இதுதான் அப்படிதான் பாடணும். அதாவது அவளோட ரெஃபரன்ஸ் டு த பாஸ்ட் மாஸ்டர்ஸ் அதை காட்டுறது. அதாவது அவள் தப்பு பண்ணியிருக்க மாட்டா, அவள் ஏதாவது செஞ்சிருந்தனா அதில் ஒரு காரியம் இருக்கும், ஒரு காரணம் இருக்கும். அந்த தட் இஸ் சம்திங் விச் எவ்ரிபடி ஹேஸ் டு டேக் அவே தீஸ் டேஸ். நம்ம இப்போ எது வேணாலும் கொஸ்டின் பண்ணுறோமே, குருக்கு அவருக்கு தெரிஞ்சிருக்கிற சான்சஸ் இல்லைன்னு தான் நமக்கு முதல்ல ஆரம்பிக்கிறோம். ஆமாம், ஐயோ அந்த அப்புறம் குரு பக்தி, whenever she
இந்த குரு பூர்ணிமா அன்னைக்கு சொல்கிறேன். அவளோட டிஎல் வெங்கட்ராமையர் ஜஸ்டிஸ் டிஎல் வெங்கட்ராமையர் கிட்ட அவள் வந்து முழுக்க தீட்சிதர் கீர்த்தனை எல்லாம் கற்றுன்ருக்கா. அது தவிர அப்படி யோசிச்சோன்னா எல்லார்கிட்டையும் கொஞ்சம் கொஞ்சம் கற்றுன்ருக்கா. ரொம்ப ஒரு பெரிய ஒருத்தர்கிட்ட போய் மொத்தமாக இவாளுடைய ஒரு ஸ்கூல்னு சொல்கிறதுக்கு கிடையாது ஆக்சுவலாக பட்டமாமாவுக்கு. ஆனால் கத்துண்ட ஒருத்தர் பற்றியும் வென்ஷி ரெமினிசஸ் அவ்வளோ கண்ணில் ஜலத்தோட தான் இது பண்ணுவாள், அந்த கிராட்டிடியூடோட. அதாவது ஐ எம் ஜஸ்ட் ரிமைண்டட் ஆஃப் திஸ். மாமிக்கு வந்து தெலுங்கு சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு வாத்தியார், தெலுங்கு சொல்லி கொடுக்கறது இல்ல, அவர் ஒரு தெலுங்கு பேசுற பாட்டு வாத்தியார், தெலுங்கு வாத்தியார்னு சொல்லுவாங்க. அழுதான்னு சொன்னீங்க. அவர் ஓரங்க சாய் ஒரு வாட்டி நான் பாடும்போது அது பிலிச்சித்தியான்னு அப்பா கேட்டா. அப்பா அவரை பத்தி பேசி அது ஐ டோன்ட் நோ ஹவ் மச் ஷி ஹஸ் லேர்ன் ஃப்ரம் ஹிம், அதான் தெரியாது. 12 கீர்த்தனை மொத்தமா. அதுக்கு அழுதாங்க. ஆமா, கிராட்டிடியூட்னு சொன்னேன். அது சொல்லும் பொழுதே அழுதுடுவா. இப்ப கூட எனக்கு நினைச்சா இதுவா இருக்கு அந்த மாதிரி. அதே மாதிரி பாபநாசம் சிவன் பத்தி அவர் என்ன பொண்ணுன்னு தான்மா சொல்லுவார் அப்படின்னு தான் சொல்லுவா. யாரை பத்தி எனக்கு அவர் சொல்லிக் கொடுக்குற சமயத்தில் டிஎல் வெங்கட்ராமையர் சொல்லிக் கொடுக்குற சமயத்தில் எப்படி பண்ணுவார். சம்பி தீட்சிதர்கிட்ட 2 கீர்த்தனை கற்றுட்டுருக்கா. ஆனால் அதை சொல்லிக் கொடுக்குற சமயத்திலேயே பாலகோபாலை சொல்லி கொடுத்தா எனக்கே அழக வரும்னா பார்த்துக்கோயேன். ஏன்னா ஷீ வுட் கோ டு தட் பீரியட். தான் எப்படி கற்றுண்டா வீணை வச்சுட்டு அம்பி தீட்சிதர் எப்படி கற்றுக் கொடுத்தாருன்றதுல தான் வாழ்ந்துட்டுருப்பாள். ஸோ அவ்வளோ அந்த என்ன சொல்லுவான்னா தெய்வ பக்திக்கு முன்னாடியே மாதா பிதா குரு தெய்வம், குருஸ்தானம் வந்து தெய்வத்துக்கு முன்னாடி வச்சுருக்காமா நம்மளுடைய சம்பிரதாயத்தில். எல்லாமும் ஒரு விதமான பக்தி, எல்லா பக்தியும் இருக்கணும், தேசபக்தி இருக்கணும். அது மாதா பிதா, பித்ருபக்தி, பிதா பக்தி, பதி பக்தி, இப்படி எல்லாமே சேர்ந்தது தான் நம்ம கல்ச்சர்னு எல்லாத்துலேயும் உண்டு. அதே மாதிரி தேசபக்தி கேட்கவே வேணாம். அப்படியே இப்போதான் ஒரு பாரத சமுதாயம் வாழ்கவேன்னா அது என்னமோ ப்ரீ இண்டிபெண்ட் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் மூமெண்ட்டுக்கு நடுவில் பட்டமாக பாடுற மாதிரி 1990s பாடுவா. உணர்ச்சி வசமாக பாடுவா. அப்படியே ஒரு வைப்ரேஷனாக நமக்குலாம் பக்கத்தில் உட்காந்துட்டு அப்படி இருக்கும். எங்கள் நாட்டுக்கு எந்த நாடு ஈடு அப்படின்னா ஏன்னா என்னோட நாட்டு, ஆமாம், அந்த ஒரு இது பெருமிதம் அப்படி வரும் பியூட்டிஃபுல்லாக. அதெல்லாம் தான் அந்த ஒரு எமோஷன்ஸ் இருந்ததுனால தான் அது மியூசிக்ல வெளிப்பட்டதோன்னு கூட. It's a personality that's shown throughout her life. Anyway, இது வந்து நான் வந்து அவனை தேங்க்லாம் பண்ண போறதில்ல, because thank you for the opportunity. எல்லாம் பத்தி நம்ம சொல்றதுக்கு I just feel it's a great blessing. அதாவது குரு பூர்ணிமா அன்னைக்கு அவ எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்னா சொல்றதுக்கு அதிகதியே கிடையாது இப்போ இருக்கிறவளுக்குலாம். பட் அவ குருவை எந்த ஸ்தானத்துல பார்த்தா அதுலேருந்து நம்ம வந்து ஒரு 1% தெரிஞ்சுட்டா கூட, ஏன்னா இப்போ என்னால் இது சம்மரைஸ் கூட பண்ண முடியாது. ஏன்னா நீ பேசினது வந்து இட் வாஸ் ஆல்மோஸ்ட் லைக் அ லைஃப். ஆமாம், ஒரு லைஃப் கலந்து கட்டியா பட்டமா மாமியை பற்றி ஆஸ் அ குரு நம்ம பேசியிருக்கோம். இதில் இந்த பாயிண்ட் எடுத்துக்க முடியுமா? இல்லை, இது நம்ம திருப்பி ஒரு 1,00,000 தடவை கேட்டாலே அதுவே நமக்கு புண்ணியம் தான் எனக்கு தோன்றது. ஆமாம், இல்லை அதுலேருந்து ஒரு 0.0001% ஏதோ ஒன்று ரிஃப்ளெக்ட் ஆச்சுன்னா ரொம்ப பெரிய விஷயம். It's a great achievement for this entire objective. Correct. Anyway, இந்த குரு பூர்ணிமா அன்னைக்கு பட்டமா மாமியை பற்றி அதுவும் நீ குருகுல வாசமாகவே இருந்துட்டு பேசினதுங்கிறது வந்து இட்ஸ் ஃபார் த என்டையர் ஃப்ரெட்டர்னிட்டி அண்ட் பீப்புள் ஹூ ஆர் லிசனிங் டு இட். ஐ திங்க் இட்ஸ் அ கிரேட் பிளெஸிங். வேறு எதுவும் இல்லை. நிச்சயமா அது கிரேட் மியூசிஷியன் அப்படின்னு சொல்கிறது வந்து ரொம்ப ஒரு சின்ன வார்த்தையாக இருக்கும். அம்மா வந்து ஷீ பிரீத் மியூசிக். ஸோ தன்னுடைய லைஃபோட இணைச்சிண்டா ஆஸ் யூ செட். அதுதான் வந்து ஆல் டைம் கிரேட்டாக நின்றுட்டுருக்கா இன்னைக்கும். She will forever immortal. Thank you so much Nithya, and I'm pretty sure இதை கேட்டுருக்கிறவா யாராக இருந்தாலும் சரி, ஆர்டிஸ்ட் at any stage, students at any stage, obviously all artists are students at different levels, யார் கேட்டதுனாலும் she considered herself a student till the end. ஏன்னா நான் வந்து அதான் என்னடா அது அப்படின்னு சொல்லுவேன். அம்மா நம்மெல்லாம் வந்து சங்கீதம் வந்து ஒரு சாகரம்மா, ஒரு கடல் மாதிரி. நம்மெல்லாம் வந்து ஞானத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு டம்ளர் எடுத்துப்போம், ஒரு அண்டாவில் எடுத்துப்போம், பக்கெட்டில் எடுத்துப்போம், லாரியில் எடுத்துப்போம், அப்படி தான் சொல்லுவா எப்போ டைலாக்.
அப்படிதான் நம்மளெல்லாம் பொறுத்த வரைக்கும், என்னை பொறுத்த வரைக்கும் பட்டமா அம்மா சங்கீதமே ஒரு ஓஷன். நம்மளால எவ்வளோ எடுத்துக்க முடியுமோ அவ்வளோதான் எடுத்துக்கலான்ற மாதிரி. தேங்க்யூ பிரசாத். குரு பூர்ணிமா அன்னைக்கு என்னுடைய குருநாதர்களுக்கு அனந்த கோட்டி நமஸ்காரங்கள். பட்டமா அம்மா, லலிதா அம்மா. Thank you so much, Nithya. ஸோ அபிஷேக், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச். இந்த குரு பூர்ணிமா மாதிரி ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பிளெஸட் ஒகேஷனில் டு ஹேவ் சம்மன் லைக் யூ கம்மிங் ஃப்ரம் அ லீனேஜ். அந்த லீனேஜில் என்ன ஸ்பெஷாலிட்டினா, நிறையா பேர் வந்து குரு கிட்ட போய் கற்றுக்குறோம். ஆனால் த அட்வான்டேஜ் தட் சம்மன் லைக் யூ ஹேஸ் ஹேட் இஸ் லிட்ரலி வாட் இட் வாஸ் குருகுலம். ஸோ ஆட்லேயே ரகுமாமா இருக்கிறதுங்கிறது வந்து குருகுலம் தான். அண்ட் ரகுமாமாவோட க்ளோஸாக இருந்தவங்களுக்கு தான் தெரியும் வாட் அ கிரேட் வோக்கலிஸ்ட் ஹி வாஸ் டு. நிறைய பேருக்கு எல்லாருக்கும் தெரியாது மாமா எப்படி சம்பந்தம் கஷ்டம். ஸோ அண்ட் ஆல் பீப்புள் நோ தட் நீ வந்து பிஎஸ்எம் மாமா கிட்ட தான் கற்றுண்ட பாட்டு அப்படின்னு. பட் அது போகிறதுக்கு முன்னாடியே ஆற்றுல நீ பாடுறது ரகுமாமா எத்தனையோ கற்றுக் கொடுத்துருப்பார். ஐ மீன் லைக் கேஷுவலி அண்ட் ஃபார்மலி போத். ஸோ I want to get that perspective from you. அதாவது வந்து ரகுமாமா teaching you vocal music. Okay. I mean, it may not be technical. இந்த அப்பாரம் இப்படி பாட அப்படி நான் சொல்லலை. In general, until you went to PSN மாமா, ரகுமாமா வந்து கரெக்ட் பண்ணுறது நீங்கள் ஆற்றுல பாடுறதுக்கு. ஸோ till you got to that stage where you went to PSN மாமா, what was your experience? அதாவது எனக்கு ப்ராட் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து ஆரம்பிச்சு, if you can just narrow it down to specific parts. ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி முதலேருந்து பார்த்தா ஐ வுட் சே தி மோஸ்ட் என்ரிச்சிங் டைம் ஆஃப் மை லைஃப் இஸ் ஆல் தோஸ் 24 years roughly I spent with my grandfather. அது வந்து என்னன்னா, லைக் யூ செட், லைக் மியூசிக் இஸ் ஒன் பார்ட். நான் தான் இது இந்த ஹோல் திங் ஹவ் ஐ வுட் புட் இட் இஸ், அவர் வந்து இப்போ பால்காட் ரகு சார் அப்படின்னா மிருதங்கம் வித்வான் மியூசிஷியன், தட் இஸ் ஒன் பார்ட். பட் த மேன் ஹிம்செல்ஃப், ரைட், அவர் எப்படி, அவரோட நேச்சர் எப்படி, அது வந்து ஃபார் தோஸ் ஆஃப் அஸ் ஹூ காட் டு see him from close quarters, it is very different, right? அதில் வந்து ஏன்னா அந்த அவர் கற்று தந்ததை விட the way he lived, that itself was a lesson as to how நம்ம ஒரு மியூசிஷியன் அப்படின்னா என்னெல்லாம் வேல்யூஸ் இருக்குது, எப்படி நடந்துக்கணும், ப்ரொஃபஷனில் என்னெல்லாம் வேல்யூஸ் இருக்குது, all these things. But anyway, அது before I come to that, answering your question is vocal music அவர் எப்படி கற்று தந்தார், ஆர் வாட் வாஸ் ஹி ஆஸ் எ வோக்கலிஸ்ட், அவர் எப்படி அதை பார்த்தார் அப்படின்னா, அதாவது ஐ திங்க் ஹிஸ் கிரேட்டஸ்ட் திங் அவருக்கு வந்து என்னென்னா, all those innumerable years that he has played for, you know, so many different people. அவர் one thing about him is அவர் எல்லாருக்கும் வச்சிருக்கார், ரைட். ஸோ அதனால அந்த கேட்ட எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு வந்து எப்படி சொல்கிறது, இன் அந்த வேரியஸ் லேயர்ஸ் சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஜீன்பிக்கு அவர் வாசித்தப்போ கச்சேரி அவர் வாசிக்கிறதுங்கிறது ஒன்று, பட் அவர் ராகம் இந்த 3 பிட்டெல்லாம் பாடுறச்ச, பிகாஸ் ஹீஸ் பிளேட் so many concerts,
அது நேச்சுரலி தட் ஹஸ் சீப்டு ரைட். அண்ட் அது சீப்பினானது ஒன்று, ஸோ அவர் ஜிஎன்பி பாடினது ஒன்று. பட் தட் ஹஸ் ஆல்சோ மேடும் அதுக்கப்புறம் எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி அந்த ராகத்தெல்லாம் கேட்டப்புறம் வேறொருத்தர் பாடுறத ஓ இவர் இப்படி பாடினார், இது இப்படி இருக்கு, அந்த மாதிரி ஒரு அனாலிசிஸ் ரைட். ஜிஎன்பி காம்போது இப்படி பாடினார், அப்புறமா செம்மங்குடி ஓ இப்படி பாடிருக்கார், இந்த சங்கதி பாடிருக்கார், அப்புறமா யூனோ அண்ட் ஜென்ரேஷன் ஆஃப்டர் ஜென்ரேஷன் ஒருத்தர் நேகனூரி சார் இப்படி பாடினார், கேவியன் இப்படி பாடினார், சசிகோபாலா சார் இப்படி பாடினார். ஸோ ஐ திங்க் ஆல் திஸ் வந்து அவருக்கு வந்து இட் மேட் இம் ஐ திங்க் எப்படி சொல்கிறது, இன் வெரி லேம் டேர்ம்ஸ் என்ஜாய் த மியூசிக் மோர். பட் ஆல்சோ இட் மேட் ஹிம் எப்படி சொல்கிறது see the music differently right. And for me personally அவர் எனக்கு சொல்லிக் கொடுக்கறச்ச it was more of that, it was just that those experiences. இப்போ நான் ஒரு ராகம் பாடுறேன், ஒரு காம்போதை பாடுறேன்னா அவர் சொல்லி கொடுக்கல, அவர் வந்து ஜிஎன்பி இப்படி பாடுவார் அப்படின்னு சொல்லுவார், சமங்குடி இப்படி பாடுவார் அப்படின்னு சொல்லுவார். அண்ட் he will in fact his other thing is அவர் அந்த காலத்திலேயே சொல்லுவா தாத்தாவை பற்றி his memory. அவர் கரெக்டாக இந்த கச்சேரியில் காம்போதி இப்படி இருக்கும் அப்படின்னு அந்த இடத்துல அப்படி ஒரு சங்கதி வாசிடுவோம், அதாவது பாடுறவா கூட இல்லை வயலின்கார வாசிடுவோம், அந்த சங்கதி பாரு அதில் எப்படி இருக்கு காம. ஸோ அந்த மெமரி இஸ் ஒன் அதர் திங் விச் ஐ எப்படி சொல்கிறது, எனக்கு சின்ன வயசுலேருந்து ஐ அப்சர்வ்டு தேட் அண்ட் அது ஒரு இட் வாஸ் அ வெரி கிரேட் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ நிறைய ஹி வுட் ஆஸ்க் மீ டு ரெஃபர் இந்த ஒரு வாசிச்ச கச்சேரியில் இந்த மோமெண்ட்டு, இந்த ராகத்தில் இந்த மோமெண்ட் எப்படி இருந்தது, தாளத்தில் இது எப்படி ஹேண்டில் பண்ணலாம், ஒரு கஷ்டம் கேதாரகோடையில் தாளம் பாடணும் அப்படின்னா எப்படி பாடுறது ரைட். இதெல்லாம் வந்து இட் வாஸ் நாட் கிளாஸ் பர் சே, பட் இட் வாஸ் ஜஸ்ட் a result of those experiences that he just just அப்படியே ஒரு just poured. பட் ஆனால் யூ மேக் இன் a very interesting point. ஏன்னா ஒரு மிருதங்கஸ்கிட்டேருந்து நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்னென்னு கேட்டதுன்னா டிப்பிக்கலி லைக் ஃபார் த மோஸ்ட் பார்ட் ஆஃப் இட் லய விவகாரங்கள் ஆர் கணக்கு ஆர் பேட்டர்ன்ஸ் இந்த மாதிரி ஆர் ஒவ்வொரு தாளங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு முத்தாய்ப்பு இந்த மாதிரி தாளங்களுக்கு. பட் யூ brought in a very interesting theme, லைக் ஒரு கேதார கவுடையில் தானம் பாடுறது அப்படின்னு. அதாவது அவர் எவ்வளோ பெரிய ஒரு he transcended the boundary of being a rhythm player, that he was a holistic musician. Yeah. அது அந்த காலத்தில் இருக்கிறவங்களோட ஸ்பெஷாலிட்டி அதான். they saw the music as a whole. Definitely I think see in any time frame I believe ஒரு மியூசிஷியன் அட்லீஸ்ட் இந்த ஜானர் பற்றி பேசலாம். ஈவன் இஃப் யூஆர் அ வோக்கலிஸ்ட், ஈவன் இஃப் யூஆர் அ வயலினிஸ்ட், இல்லை மாதிரி தான் whatever எந்த இருந்தாலும் I feel it is very important at performance level. It is very important to have overview. அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸில் உட்கார வச்ச லைவாக அந்த கச்சேரி நடக்கிறது அதோட அண்டர்ஸ்டாண்டிங்கே வேறு. பிகர் பிக்சர். இல்லாட்டி இட்ஸ் அ வெரி நேரோ வியூ தட் வி ஹேவ். ஸோ ஓவர் வியூ வேணும்னா இது வேணும். அண்ட் ஹேவிங் செட் தட் ஆல்சோ லைக் நிறைய ஷேர் பண்ண மாதிரி ஐ திங்க் அவளுக்கெல்லாம் அந்த காலத்து தாத்தாவாக இருக்கட்டும், ஐ திங்க் ஈவன் மணி தாத்தாவாக இருக்கட்டும், ஐ வில் சே பாட்டு தான் அவளுக்கு முக்கியம். வெரி ட்ரூ, வெரி ட்ரூ. ஐ திங்க் நான் இந்த இன்சிடென்ட் அவங்ககிட்ட சொல்லியிருந்தேன் முன்னாடியே. நடமாடிட்டு இருந்த அப்பா கற்றுட்டு இருக்கும் போது அதாவது சவுக்கத்தளத்தில் வரும். அதனால் வந்து நான் கற்றுக்கிட்டு அப்பா வந்து மாமா கிட்ட பாடி காட்ட சொன்னாங்க. அப்போ அதை வந்து ஐ வாஸ் கம்ப்ளீட்லி ஃபோக்கஸிங் ஆன் தாளம். சரி இந்த காலம் இதை வந்து நம்ம தப்பு பண்ணாமல் இந்த தாளத்துக்கு பாடணும் அப்படின்ட்டு ஃபுல்லாக இந்த ஒரு மோல்டுலேயே இருந்துட்டு ஒரு வாரம் கழிச்சு வந்து மாமா கிட்ட வந்து பாடி காட்டுறேன். மாமா பண்ண சேஞ்சஸ் எல்லாம் காமெடியில் பார்க்கறதே அப்படிதான். அதாவது நிக்க வச்சு படம் அரைஞ்ச மாதிரி இருந்தது. என்ன எதுக்கு நீ வந்திருக்க? இல்லை ஈவன் அந்த அகாடமி மிஸ்ரம்ல லெக்டம் வெரிபோனினா டிஃப்ரெண்ட் இந்த கண்டம் பாடுறது மிஸ்ரம் பாடுறது அதெல்லாம் இருக்கட்டும், எது பாடினாலும் வெரிபோனியோட கமக்கம் சட் பி இன்டாக்ட். அதில் காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால என்ன ஸ்பீடாக இருக்கட்டும் என்ன வேணாலும் இருக்கட்டும், தட் I think in fact I will say that is the greatest lesson that I learned. அதாவது சங்கீதத்தில் என்ன வேல்யூஸ் அப்படின்னா
be it in the learning, be it in performance, be it in anything, there's a certain, I think, he demonstrated a certain sense of musical honesty and integrity, which urmari, that is the thing that he led by example. Strong conviction. அது 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 இல்லைன்னா அவருக்கு he felt very uncomfortable. அந்த ஒரு அது எதில் வேணாலும் இருக்கட்டும், லயத்தில் இருக்கட்டும், மெலடியில் இருக்கட்டும், காம்போசிஷனில் இருக்கட்டும், தாளத்தில் இருக்கட்டும், ஒரு ஒரு உண்மை வேணும், ஆனஸ்டி அண்ட் இன்டெகிரிட்டி இருக்கணும். அண்ட் ஒரு பர்ஃபார்மன்ஸும் பண்ணாலும் ஐ திங்க் போத் ஃபார் மீ அண்ட் நீட்லெஸ் டு சே ஆனந்த், ரெண்டு பேருக்குமே ஐ திங்க் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வேல்யூ தட் ஆஸ் அ பர்ஃபார்மர் தட் ஹி கன்வேட் இஸ் மேடை தான் கடவுள். ரைட், அங்கே ஒரு பர்ஃபார்மருக்கு அதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது. அண்ட் இட்ஸ் அ கிவன், இட்ஸ் லைக் இட்ஸ் ஒரு 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 அது சொல்லவே தேவையில்லை. ஒன்ஸ் யூஆர் ஆன் ஸ்டேஜ், இட்ஸ் யூஆர் எக்ஸ்பெக்டட் டு கிவ் 100%ங்கிறது அண்டர்ஸ்டாண்ட். ரைட், ஸோ அதெல்லாம் டேக்கன் ஃபார் கிராண்டட். ஏன்னா 100% தான், அது கீழே நத்திங் எல்ஸ் இஸ் acceptable. But at the same time, having said that, he led by example. But at the same time, obviously when on the learning curve irukkartha, he wasn't very எப்படி சொல்றது, he wasn't very reactive, he wasn't very strict. Because I think he also understood, having seen many artists, I think he also understood that ஒரு ஆர்டிஸ்டோட மைண்ட் எப்படி ஒர்க் ஆகுங்கிறதும் he I think gave a lot of importance to that. Example, this is a very interesting point. I want you to give an example. Like நம்ம வந்து மேடையில் வந்து பாடுறோம், like see I in this whole video I am a very small example but I'll still say it. So மேடையில் பாடுறோம், இட்ஸ் நம்ம பாடுறோம் நிறைய, there's a lot of creative process. ராகம் பாடுறதா இருக்கட்டும், இல்லை ஒரு கீர்த்தனை அப்ரோச் பண்ணுறதாவே இருக்கட்டும், இட்ஸ் வெரி கிரியேட்டிவ் ப்ராசஸ். அதனால அதில் நிறைய தப்புகள் வரலாம், அபிப்பிராய வேதங்கள் வரலாம். பட் இதுக்கெல்லாம் இதை வந்து he did not like, although we discussed it, he did not discourage it. தப்பு வரலாம், அதுக்காக நீ ட்ரையே பண்ணக்கூடாது, பர்ஃபெக்டாக இருக்கணும், that you can strive for perfection, but that should not curb your creative instinct. அதனால கல்பனையில் குறைச்சிக்க முடியாது. ரைட், ஸோ இது வந்து இட் இஸ் தட் ஐ திங்க் ஃபார் எவ்ரி, அண்ட் ஐ பர்சனலி ஐ திங்க் தட் வே எவ்ரி ஆர்டிஸ்ட் இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ அந்த ஒரு ஸ்பேஸில் ஐ திங்க் ஹீ ரியலி, பிகாஸ் அகெயின் ஹீ பிளேட் ஃபார் ஸோ மெனி பீப்புள் இன் ஸோ மெனி சிச்சுவேஷன்ஸ், ஒரு ஆர்டிஸ்டோட மைண்ட் அவருக்கு வந்து ரொம்ப ஈஸியாக ரீச் பண்ணிடுவார். வெரி that is almost why I think அவர் கச்சேரி வாசிக்கிறது, இப்போ சில சொரம், சில கீர்த்தனை, சில சங்கதிலாம் ஆன்டிசிபேட் பண்ணி வாசிக்கிறதே அதனால தான். ஒரு ஆர்டிஸ்டோட மைண்ட் அவர் புரிஞ்சுட்டு இருக்கார். சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஏதோ ஒரு கண்ட குறப்பு ஏதோ ஒன்று மாமா கச்சேரி போது பாடி காட்டான்ட்டு ஒரு வாரம் முன்னாடி போய் மாமா கிட்ட இந்த ஐ திங்க் பக்கலங்கிற பட்டியிலையோ இல்லை பங்கச்சல பிரச்சனையிலையோ ஏதோ ஒரு 3 தள்ளியோ 4 தள்ளியோ மிஸ்ரேஜ் பண்ணுவாங்க. அதில் கண்டம் ஃபஸ்ட்டு ஹாஃப் வரும், அதுக்கப்புறம் சாதாரணமாக வராங்க. இதான் மாமா கிட்ட பாடி காமிச்சு இதை பாடலாம் இருக்கேன் மாமா கச்சேரிக்கு, ஓ பெருஷா பாடேன் அப்படின்னா. அங்கே போய் ஒன்றும் வரல எங்கள் ஸ்டேஜில். முதல்ல எடுத்தேன், முதல் டன் பண்ணேன், தப்பாச்சு. 2வது டன் பண்ணேன், அதுவும் தப்பாச்சு. 3வது டன் ட்ரை பண்ண போகிறேன், அதான் வரலையே, வேற பாடு. Like he forced that it's not happening. Right, அதான் அந்த ஃபோர்சைட்ங்கிறது அது அவனா அப்படியே மாத்திட்டு இருக்கான், விட்டுடுன்னு. And அதான் it's very can go on talking about it, but the thing is there's so many layers to it, in the sense that again another thing that I will say in the artistic space la, another very beautiful process for me was நான் கச்சேரிலாம் பாட ஆரம்பிக்கிறப்போ he would plan everything for me. Everything. இந்த வர்ணம், இந்த கீர்த்தனம், இதில் மனோதர்மம், இல்லை ராகம், இந்த ராகம் எப்படி, இல்லை நிறவல்ல எப்படி, ஸ்வரத்தில் எப்படி, ஸ்வரத்தில் இந்த குறைப்பு. வாஸ் இட் இன் கான்ஃப்ளிக்ட் வித் ஆர் இது நீ அப்படியே பிச்சம்மா கிட்ட போய் கன்சல்ட் பண்ணுவியா, சொல்லுவியா? இல்லை, திஸ் வாஸ் ஈவன் பிஃபோர் ஐ வென்ட் டு மாமா. சரி, முன்னாடியே. ஸோ எல்லாம் பர்ஃபெக்ட். இன்ஃபேக்ட் நான் வந்து ஐ ஸ்டில் ரிமெம்பர் மை ஃபர்ஸ்ட் கான்சர்ட் இன் சென்னை.
96 97 சொல்கிறாரு சாஸ்திரி ஹாலில். வேறு எனக்கே இன்னும் ஐட்டம்ஸ் ஞாபகம் இருக்குன்னா அவர் எல்லாம் பிளான் பண்ணியிருக்காரு. சரி, பிரான வர லிச்சியில் இந்த குறப்பு, அப்புறமா கல்யாணி ராகம் இப்படி இருக்கும், மெயின் கரகர பிரியா சக்கனி ராஜா, எல்லாம் பிளான். சரி, ஃபுல் பிளான். ஃப்ரம் தேட் பாயிண்ட் டு a point where he wouldn't ask anything. நீ ஸ்ருதி என்ன அவ்வளோதான், ஸ்ருதி தான் கேட்டுப்பா, வேறு எல்லாம் என்ஜாய்ஸ் தான். நான் என்ன வேணாலும் பாடலாம், என்ன வேணாலும் பண்ணலாம், ஒன்றுமே கேட்டுக்க மாட்டான். அண்ட் அதில் பியூட்டி என்னன்னா, see, even though I am the grandson, I wouldn't tell him because I myself wouldn't have planned it. நான் சில குறப்பு சில பல்லவி எல்லாம் பாடுறத, தட் இஸ் ஒன் திங். அவர் வாசிக்கிறத நான் எதுவுமே சொன்னதில்லை, இது பாடுறேன் இது பண்ணுறேன் அதெல்லாம் இன்னுமே சொல்லலை. அது அங்கே போய் பாடுறத ஏதோ ஒரு வாரம் ரிவர்ஸ் பண்ண மாதிரி இருக்கும். அதுதான் that is what amazes me. How எப்படி ஒரு டர்ன் தான், அந்த ஒரு டர்ன் கேட்டாச்சுன்னா அடுத்த டர்ன் he is with you. அது ஒரு எல்லா சிச்சுவேஷன்லையும் அது பண்ணுறதுங்கிறது. அதுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக உனக்கு ஏதாவது பாயிண்டர்ஸ் கொடுத்துருக்காளா? ஐ லைக் ஹிஸ் அஸ்டியூட்னஸ், அதாவது ஹி இஸ் நோன் ஃபார் தட். Yeah, but that I guess were because I don't know, maybe because I was a vocalist and I didn't, எப்படி சொல்கிறது, எனக்கு அக்கம்பனி பண்ணுற சிச்சுவேஷன் இஸ் வெரி ரேர், ரைட், ஆஸ் அ vocalist. Right. ஸோ ஒரு லயத்தில், அஃப்கோர்ஸ் லயத்தில் அது எப்படி பண்ணணுங்கிறது அதுக்கு நிறைய ப்ரிப்பர் எக்ஸசைசஸ் எல்லாம் இருக்குது. பட் ஒரு ஆஸ் ஒரு வயலினிஸ்ட் or மிருதங்கிஸ்ட் to anticipate what he or she is going to sing, that process I think is very good. எனக்கு அது I don't think I think maybe he didn't see the need for me to have it. But நீ கஞ்சிரா வாஷன் இருக்கிற சமயத்தில் did he used to give you pointers on like how to anticipate? And இப்போ for example இப்போ வந்து வேற யாராவது இப்போ ரகுமாமா வாஷன் sometimes most of the things will be familiar to you. இப்போ அவர் எந்த நடையில் அமுத்துறாருங்கிறது சம்டைம்ஸ் நமக்குலாம் நானும் ஆடியன்ஸ்லேருந்து உட்காந்துருக்கோம், எனக்கு ரொம்ப நேரம் கழிச்சு தான் புரியும், ஓ இது மிஸ்ரமா அப்படின்னு. He would have camouflaged. அதோட musicality will be so rich that you just forget that it's a rhythmic pattern. It's a music that he has created. அதுக்கும் உனக்கு எப்படி? அதுக்கும் it's the same, it's very similar actually. The thing is like Ganjira Vasharla, one thing obviously was because I was with him all the time, I obviously understood certain things would happen in a certain way. Right? But even adula kuda avarna, so the limited places where I had to accompany, he didn't chart out any plan or way that iva paadina nee ipdi vasikano swarathukku ipdi vasikano adha onnu sollala. That again I think is the artistic space that he just allowed me. But feedback varum, adha kekka vanden feedback varum, feedback varcha those feedback were all values basically. Like வாசிக்கிறத அவளுக்கு எப்படி இருக்கணும், கச்சேரியில் வந்து இப்போ you play the ganjira, the ganjira has a certain sound. So where do you think ஒரு பர்ஃபார்மன்ஸ் நீ கேட்குற, ஒரு வோக்கல் வயலின் மிருதம் கேட்குற, அந்த ஆல்ரெடி அந்த சவுண்ட் இருக்கு, அந்த சவுண்டில் கஞ்சிரா எங்கே ஃபிட் ஆகுது? ஸோ அதனால play at the appropriate places, right? So these are all values, right? So and அதே மாதிரி சிலதெல்லாம் very practical things that he would suggest. He would say, நான் வந்து கொஞ்சம் because also of my எனக்கு இங்கிலீஷில் மோகம்ங்கிறதுக்கு டிரான்ஸ்லேஷன் கிடைக்கல, பட் ஹரிசங்கர் சாரோட மோகம் நான் சிலதெல்லாம் வாசிக்கிறேன். ஸோ நான் அது கொஞ்சம் அவரை வாசிக்கிற சமாச்சாரம் கணக்கு எல்லாம் அதுலேயும் he will say depending on the concert, இன்னைக்கு வந்து he would say today play it safe, today இன்னைக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணு, depending on that, ஸோ பட் அதெல்லாம் உனக்கு எப்போ அதுக்கு மீனிங் தெரிய ஆரம்பிச்சது? எந்த இடத்துல இப்படி சொல்கிற, எந்த இடத்துல இதனால சொல்கிற அப்படின்னு லைக் இல்லை ஏன் சொல்கிறாங்கிறது அப்போ எனக்கு தெரியல, டு பி வெரி ஆனஸ்ட். Now, yeah, probably now when I recollect, I am able to understand as a performance situation that was, he analyzed what was needed and then hence told me, இப்படி பண்ணு. He obviously didn't explain why. Okay. So, அது இப்போ பார்க்குறது now when I look back, a lot of those things have more meaning, much more meaning.
everything is a result of அதான் சொல்கிறேன் அந்த ஓவர்வியூ அவர் பர்ஃபார்மன்ஸ் டோட்டலாக பார்த்துட்டார். ஸோ அதில் வந்து ஒவ்வொருத்தரோட ரோல் என்ன அண்ட் எப்போவுமே ஹிஸ் மைண்ட் மொமெண்ட் ஹி வாஸ் நான் எக்ஸாம்பிளே சொல்கிறேன் the moment he was on stage his only thought was how do I add value to this performance. யார் பாடினாலும் சரி எனிபடி என்னோட வேலை என்ன நான் இதுக்கு எப்படி வேல்யூ இதுக்கு 2-3 எக்ஸாம்பிள் நான் இதெல்லாம் தெரியற சான்ஸ் இல்லை. அதாவது இது இஸ் நத்திங் டு வித் பிளேயிங் ஆக்சுவலி. ஸோ சில தடவை இந்த மிருதங்கம் வந்து எனக்கு ரொம்ப டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் தெரியாது. இந்த மிருதங்கத்தில் வந்து மீட்டு சாப்பு எல்லாம் சேரலைன்னா சுரண்டுவோம். அந்த இதை செய்து போட்டு சுரண்டுவோம். என்னாச்சு ஒரு தடவை இந்த மாதிரி ஏதோ இந்த ஏசி அது ஒரு கச்சேரியில் மீட்டு சாப்பு கொஞ்சம் சரி இது வந்துட்டு. அண்ட் அவருக்கு இன்னொரு பாயிண்ட் என்னென்னா அவருக்கு சுற்றி சேர்க்க டைம் வேஸ்ட் பண்ண பிடிக்காது. என்னால் டைம் வேஸ்ட் ஆகும் அதனால ஆனால் சொல்லணும் என்ன பண்ண இது நல்ல ஞாபகம் இருக்குது. இது அந்த இதை அப்ளை பண்ணி ராகம் பாயிட்டதுக்கப்புறம் சொன்னால் லைட்டாக சவுண்டு வந்துருச்சு. இப்போ கொஞ்சம் காட் அன்கம்ஃபர்டபுள் ஐயோன்ட்டு சிஷியனை மறுதான் நீ பின்னாடி எங்கேயா தூரக்கு எடுத்துன்னு போய் சொல்லி எடுத்துன்னு வா அப்படின்னு. ஸோ தட் இஸ் ஒன் எக்ஸாம்பிள். அண்ட் லைக் ஐ செட் இந்த ஸ்ருதி சேர்க்கறது வந்து டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். எனக்கு இன்னும் நல்லா அவனுக்கு எம்எஸ்ஜி சார் ஒரு டூவெட் கச்சேரி நுங்கம்பாக்கம் பட்சியில் சொன்ன சரி. அண்ட் அவர் வந்து அந்த ஸ்ருதி மிருதங்கத்தோட அவரோட ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டால் தெரியும் ஹீ ஹேட் அ யூனிக் வே டு டியூன் த மிருதங்கம். அது ஏதோ அவர் சொல்லுவாள் அந்த ட்ரையாங்கிள் மாதிரி வச்சுருப்பார் அப்படின்னு தெரியாது. ஸோ அது ரொம்ப அவருக்கு அந்த கலசல்ங்கிறதே பிடிக்காது. இட் வாஸ் வெரி பர்டிகுலர். மிருதங்கம்னா அது துல்லியமாக செஞ்சிடும். அப்போ எம்எஸ்ஆர் கச்சேரிக்கு வந்து ஐ திங்க் இ ஆர் எஃப் ஸ்ருதி சரி டி ஷார்ப் ஆர் நுங்கம்பாக்கம் வச்சுருக்காங்க ஏசி. ஸோ மிருதங்கம் சாயங்காலம் 6-6:30 மணி கச்சேரி 4 மணிக்கு ரெடி ஆயாச்சு. சரி இட் இஸ் ரெடி. ஸோ அண்ட் சி எனக்கு இட் வாஸ் அ பிக் boon to be a part of that process where I would see the instrument getting ready. I would see his process of getting ready for the concert. That was அதெல்லாம் ரொம்ப very enjoyable thing and big learning also. அதாவது எந்த and this இதுக்கு அப்புறமா நடந்தது தான் இஸ் கமிட்மெண்ட் வேர் சேர்த்தாச்சு. ஸோ நாங்கள்லாம் அந்த கிளேப் கட்டுவா ஓர போடுவா அதுக்கெல்லாம் நான் எல்லாம் கொண்டு வந்துட்டேன். அவர் வந்து பட் யூ வாஸ் லைக் வெயிட் இட்ஸ் நாட் ஓவர். ஏன் இல்லை அதை வந்து மிருதங்கம் வந்து சுற்றி இறக்கிட்டு புல் வச்சுடலாம் அப்படின்னா நான் யூஸ்வலாக ஒன்றும் கேட்க மாட்டேன். பட் எனக்கு அன்றைக்கி பொருட்கெல்லாம் நான் கேட்டேன் இல்லை அது கரெக்டாக இருக்கு அதை ஏன் திருப்பி அதை கலைச்சி இறக்கி புல் வச்சு எதுக்கு அப்படின்னு அதுக்கு ஒரு பதில் சொன்னார். அங்கே தான் இட்ஸ் லைக் இல்லை அது ஏசியில் ஏறும் அப்படின்னு லைக் ஓகே. பட் அதான் அந்த அளவுக்கு டைம் வேஸ்ட் ஆகக்கூடாது நம்மளால் ஒரு பர்ஃபார்மன்ஸில் யூனோ. At the same time should be instrument வந்து அந்த சேர்றதே ஆல்சோ இட்ஸ் he would say ஏன்னா ரியலி சென்சிட்டிவ் மியூசிஷியன் யூனோ யார் பாடுறாலோ வாசிக்கிறாளோ நம்மளுக்கு சேரலைன்னா அவளுக்கு அஃபெக்ட் ஆகும். அது இந்த ஒரு அன்கான்ஷியஸாக அஃபெக்ட் ஆகும். ஸோ அதனால தோஸ் ஆர் ஆல் அதான் சொல்கிறேன் தட் ப்ரொஃபஷனல் கமிட்மெண்ட் அண்ட் டெடிகேஷன் ஜஸ்ட் டே ஆஃப்டர் டே ஆஃப்டர் டே ஆஃப்டர் டே சம்திங் இட்ஸ் relentless pursuit மாதிரி ஒரு ரஃபேல் நடால் மாதிரி. ஆமாம் he would just do it day after day. and டிசம்பர் சீசனில் வந்து அப்போல்லாம் அவருக்கு he was more than easily ஒரு 65 years ஏஜ் இருக்கும். சரி கச்சேரி முடிச்சுட்டு வந்துட்டு கச்சேரியே 2.5 மணி நேரம் இருக்கும். அண்ட் ஆப்வியஸ்லி சி ஃபார் அஸ் நாங்கள் அப்போல்லாம் நாங்கள் அதுலேருந்து நிறைய பேர் போவோம் கச்சேரிலேருந்து அதெல்லாம் வந்தோம்னா பேசிகிட்டு இருப்போம் இப்படியாச்சும் கச்சேரி அப்படியாச்சும் வாச்சேன். அவர் அந்த சைட்லேயே இருக்க மாட்டார். அவர் சாப்பிட்டுட்டு வேற அந்த மிருதங்க ரூம் போய் நெக்ஸ்ட் டே அந்த மாதிரி அப்படின்னா நெக்ஸ்ட் டே ப்ரிப்பரேஷன் லைக் டேக் அ பிரேக். நீ இப்போ இவ்வளோ அதாவது சி ஐ மீன் he led a life as I listen to you.
see, we at some point in time we had to draw some line of pragmatism. இப்போ வந்து அவர் வந்து உங்ககிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணது இப்போ ஐ மீன் யூ செட் தட் ஹீ டென்ட் எக்ஸ்பெக்ட் மச் லைக் டெக்னிக்கலி இப்படி நீ பண்ண அப்படி பட் இன் டர்ம்ஸ் ஆஃப் வேல்யூஸ் இதெல்லாம் வந்து ஆப்ளிகபிள் லைக் வாட் கைண்ட் ஆஃப் வேல்யூஸ் ஆர் யூ ஏபிள் டு பாஸ் ஆன் டு திஸ் இப்போ யூ டீச் லைக் யூ ஆர் அ குரு டு செவரல் பீப்புள் ஓகே ஸோ எந்த ஆஸ்பெக்ட்ஸ் கம் அவுட் when you teach them ஏன்னா இப்போ நம்ம டீச் பண்ணும்போது we see a lot of challenges in students. Different students have different challenges. Right. இப்போ ஓவராலாக அப்ரோச் பண்ணும்போது வாட் கைண்ட் ஆஃப் வேல்யூ சிஸ்டம்ஸ் கம் டு யூ? ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்போ எங்கள் அப்பா க்ளீனாக என்ன சொல்கிறான்னு கேட்டதுன்னா ஒரு கீர்த்தனை கற்று தரேன்னா அதை பழையவாளத்தை முதல்ல கேட்க சொல்லுது. இப்போ நான் ராஜோட யாருக்காவது கற்று தரணும்னா ராஜோடனா ராமஜிங்கார முதல்ல ஒரு 200 தடவை கேடு, அதுக்கப்புறம் நான் கீர்த்தனை ஆரம்பிக்கிறேன். ஸோ இதெல்லாம் வந்து தீஸ் ஆர் லைக் ரூப்ரிக்ஸ் ஃபார் மீ. ரைட். உனக்கு வந்து he has lived a life as an example. Right. So how hard or how easy for you it is to just frame these things in mind before you teach them? Like என்ன aspects are like transferable? Teaching oda it's just even just you know on the singing the music or playing the music now having learned mridangam from him, be singing the music or playing the music, it's teaching is adukaprom. I think na munadi sonna mari it's that just ஒரு whatever you do, ஒரு கீர்த்தனம் பாடுறதா இருக்கட்டும், ஒரு கோரோ வாசிக்கிறதா இருக்கட்டும், what's your involvement in it? How far are you involved in? நீங்கள் சொல்கிற மாதிரியே இதுவும் லைக் to answer I'm going back to your first question. இன்னொரு இன்சிடென்ட்னா நான் வந்து புரோச்சை வார வருவா கமாஸ் வந்து ரெக்கார்டிங்லேருந்து தான் கற்றுனேன். அந்த ரெக்கார்டிங்லேருந்து கற்றுக்கிற ப்ராசஸ்ங்கிறது தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் வேர். ஸோ ஒரு மாதிரி ஒரு நான் இப்போவும் ஐ லைக் டு ஃபாலோ தட் ப்ராசஸ் வேர் ஒரு பாட்டு கற்றுக்கிறேன்னா நான் வந்து ஒரு முடிஞ்ச வரைக்கும் அதுவும் இன்றைக்கி யூடியூப்பில் இல்லாதது இல்லை, அதனால் ஒரு எவ்வளோ பேர் முடியுமோ பாடினதை கேட்டுவிட்றது ஜஸ்ட் டு கெட் பர்ஸ்பெக்டிவ். அப்போது ஐ மீன் ஆப்வியஸ்லி இன் டைம் அது இருக்கலையே. ஸோ புரோச்சை வாடுற கற்றுக்கிற ஃபஸ்ட்டு வந்து அவர் வந்து ஐ திங்க் இவர் ஜீன் பாடுறத கற்றுக்கிறதா அந்த வரும் அந்த சங்கரிலாம் நம்ம அதை எப்படி பாடுற போகிறாங்க. இது ஆயிடுச்சு, சரி நான் இதோட ஆச்சு பச்சாச்சு அது நெக்ஸ்ட் டே அதில் வச்சாரு 11 மணிக்கு அகாடமி கான்சர்ட்டில் பாடியிருக்காரு பழனியோட, நீ அதை எடுத்துன்னு அப்படிங்க அதில் போட்ட அந்த சங்கதி எடுத்துக்கோங்க. அது இதுக்கு நடுவில் அதா இதை எடுத்து சரி இதோட முடிஞ்சிடும். நெக்ஸ்ட் டே கேள்வி வந்து துறவுங்க அதில் நிறவல் பாடியிருக்காரு, அந்த நிறவலில் கேளு அது இப்படி பாடியிருக்காரு. ஸோ ஒரு புட்டிங் டுகெதர் அ காம்போசிஷன் இஸ் அ ப்ராசஸ் வேர் யூ டேக் டிஃப்ரெண்ட் பர்ஸ்பெக்டிவ்ஸ், யூ மேபி ஆட் டு இட், ரைட்? அது தட் வாஸ் அ வெரி பிக் திங் தட் ஐ லேர்ன் ஃப்ரம் ஹிம், தட் ஒரு getting a perspective of learning a composition. அது ஒரு குருவுக்கு தேர்ந்து கற்றுக்கிறது இஸ் a very different process. Very true. But if you are learning from a recording or if you are not learning from a guru rather, right, that process is entirely different and probably tougher. True. Where you have to get so many perspectives in and அது பண்ணாதான் lot of ஒரு ஏன்னா நம்மளுக்கு நிறைய சந்தேகம் வரும். ஒரு கீர்த்தனை வந்து ஒருத்தர் பாடுற கேட்கறது இது இப்படி வருது, இந்த எதை ஃபாலோ பண்ணுறோம், இது இப்படி வருது, இது மாதிரி தானா, வேற கேட்கறது அவள் வேற மாதிரி பாடியிருக்காளே, அந்த மாதிரிலாம் தோணும். ஸோ as only when you listen to multiple things, ஒருத்தர் பாடினதே மல்டிபிள் டைம்ஸ் கேட்டால் தான் யூ கெட் அ ஃபுல் பிக்சர். அண்ட் தென் நீங்கள் சொன்ன மாதிரி யூ ஹேவ் டு சிங் இட் ஸோ மெனி டைம்ஸ் யூ கெட் யோர் ஓன். இப்போ அவள்லாம் பாடியிருக்கலாம், என் குரலில் எனக்கு இது இப்படி வருது, எது பாடினா சரியாக வரும், இதே சங்கி நான் இது மாதிரி பாடலாமா, வேறு மாதிரி பாடுவேன் என் குரலுக்கு, அதெல்லாம் ஆல் தோஸ் திங்ஸ் வெரி 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 ஐ திங்க் இட் ஸ்டார்டட் வெரி ஏர்லி. என்ன ஒரு பிளெஸிங் அதுதான். ஸோ டு கெட் தட் பர்சன் இப்படி தான் பண்ணலாமோ அப்படின்னு அது தெரிஞ்சுக்கிறது தான் இஸ் த மெயின் திங்.
So what else what stands out to you? I'll just finalize this entire conversation. And idha pathi pesna, I mean like exactly. I think the only other thing I would like to say is அவர் வந்து இது again it's இப்போ நான் இப்போ அவர் சங்கீதம் பற்றி பேசணும்னா நம்ம தனியாக ஒரு வீடியோ எடுத்துக்கலாம். நான் இப்போ பண்ணலை இப்போ, ஏன்னா அதில் தனி விஷயங்கள் இருக்கு, அது வேற. Just now sticking to the personality. The other thing which I found very amazing was அவர் வாசிச்ச ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டும் இவ்வளோ பேர் வாசல்ல, வெதர் அங்கே இப்போ கச்சேரிக்கு போனோமோ இல்லையோ, அதுக்கு வந்து இட்ஸ் அ நார்மல் திங் ரைட். ராஜ் கச்சேரி அப்படின்றது எப்படி பாடுவாங்க. ஒரு ஆர்டிஸ்ட் பற்றி கேட்டானா இமீடியட்டாக ஹீ வில் லைக் ஒரு மாதிரி அவளோட ஒரு 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 எப்படி சொல்கிறது, his his understanding or his analysis of the work of an artist, அது வந்து it's எப்படி சொல்கிறது, objective is one way, it would be in a way which very indirectly told you like whomever you listen to, you take what's beneficial for you. Right? That was a very important value. And adu onnu, the other thing for me, I obviously 2 generations below him, அவர் வந்து நிறைய தடவை வந்து ஆர்டிஸ்ட் வந்து ஆற்றுக்கு வருவா, இல்லை என்ன கூட்டின்னு போவார், கச்சேரியில் பார்ப்போம். The way he portrayed himself, the way he portrayed others, right? இதுக்கு நான் 2-3 எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அவர் வந்து யோசினிவாசனாக நிறைய வருஷம், ஆப்வியஸ்லி he was a lot older than Gurukhula. அப்படி இருக்கிற பட்சத்தில் பாரத் கலாச்சாரம் ஆனால் அதாவது எங்களுக்கு ஆற்றுலேயே வந்து சொல்லியிருக்காரு, ஸ்ரீனிவாசனா பற்றி பேசி இன்னும் பாக்கி இல்லை சார், இப்படி பேசியிருக்காரு இந்த சங்கீதத்தை பற்றி. அப்போது ஒரு கச்சேரியில் பாரத் கலாச்சாரில் அன்றைக்கி தோடி ராகம் அப்படி போயிருக்கு. இவா வந்து ஐ திங்க் 3 or 4 US டூர்ஸ் போனதில் அவள் தங்கின ஒரு ஃபேமிலி வந்து கச்சேரிக்கு வந்திருக்கா. சரி, கச்சேரி முடிஞ்சுடுத்து அவள் மேடைக்கு வாழை சும்மா கிரியேட் பண்ணுறதுக்கு மேடைக்கு வந்து தாத்தாவுக்கு நமஸ்காரம் பண்ண வந்திருக்கா. சரி, நமஸ்காரம் பண்ணுறத அவர் சொல்லியிருக்கா, வயசில் நான் பெரியவன், இதில் அவன் தான் பெரியவன், நீங்கள் அவன் போய் போயிருந்தேன். இப்படியே சொன்னான், வயசில் நான் பெரியவன், இதில் அவன் தான் பெரியவன், நீங்கள் அவன் பண்ணிட்டு போக. ஸோ இந்த மாதிரி the way he portrayed every, இது young or old, அது ஒரு ஒரு அதாவது ஒரு சேஷகோபாலன் சார் ஒரு கச்சேரி வாசிச்சுட்டு வந்திருக்கா. நான் போல வெளியூர் கச்சேரி வாசிட்டு வந்திருக்கான்னா ஒரு மாதிரி அவர் அதை பயங்கரமாக குறைப்பு பாடியிருந்தாருன்னா அது இட் வில் ஸ்டே ஆன் ஹிஸ் மைண்ட். நெக்ஸ்ட் டே எங்ககிட்டலாம் ஷேர் பண்ணுவா, இந்த மாதிரி பாடுவாங்க வெரி, அதாவது கணக்கில் அப்படி இப்படி எல்லாம் என்ன ஆர்ட்டு. பாலமுரளி சார் பாஷானா அவர் பாடலாரோட கடைசியில் ஒரு அஷ்டபதி பாடினார். எவ்ரி நேகனூரி சார்னா ராகவம்படி பாடினார். அந்த மாதிரி நீட்லெஸ் நீட்லெஸ் ஸோ மெனி திங்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஆர்டிஸ்ட் பற்றியும் அந்த ஒரு என்ன எடுத்துக்கணும், என்ன பாயிண்ட்ஸு, அவளோட சங்கீதம் என்னது, அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கொடுக்கறது வாஸ் ஐ திங்க் தட்ஸ் த பெஸ்ட் கிஃப்ட். ஏன்னா நம்மளுக்கு அது ரொம்ப ப்ராட் ஆகிடுது. இவாளை கேட்காத அது இல்லவே இல்லை, எல்லாத்தையும் கேளுதான். நாட் ஜஸ்ட் கர்நாடிக் மியூசிக், எல்லாமே இந்துஸ்தானியாக இருக்கட்டும். இந்துஸ்தானியில் அந்த சலாமத்து எப்படி ஸ்பீடு பாடுறான் அப்படி ஆமாம். ஸோ எல்லாத்துலேயுமே தேர் இஸ் மியூசிக். அதான் ஐ திங்க் அந்த அந்த ஒரு ஒன் வெரி இம்பார்ட்டன்ட் ப்ரிவிலேஜ் that I had was to see everything as music and not label anything. அது ஒரு அவர் for him to do it was probably I mean for literally I mean coming from that generation, where you would typically expect like people to be like very orthodox in their exactly. So அது வந்து it's very I'll probably finish with this way. I'm not sure if I was alive. ஒரு டிசம்பர் சீசனில் அவர் கச்சேரி வாசிட்டு வந்திருக்காரு.
வந்துட்டு he has come home by whatever 8:30 whatever he has come. அன்றைக்கி வந்து தமிழிசை சங்கத்தில் வலையப்பட்டி சார் தமிழ் சரி அங்கே லேட்டாக தான் ஆரம்பிக்கும். ஆமாம், சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டேன் தமிழிசை சங்கத்துக்கு வலையப்பட்டி கேட்கலாம். அதே சொல்லுவார், அந்த திருச்சி ராகவ பிள்ளை பற்றி அப்படி சொல்லுவார். இந்த கச்சேரி வலையப்பட்டி கேட்கணும் சொல்லி கிளம்பிட்டார். டின்னர் சாப்பிட்டு கிளம்பியாச்சு. அவர் வந்து வலையப்பட்டி சார் வந்து இவர் போகிறது 9:30 மணி ஆயாச்சு. இவர் வந்திருக்காருன்னு சொல்லி இன்னொரு தனி ஐ திங்க் இதில் வந்து எனக்கு இதை எப்படி சம்மரைஸ் பண்ணுறதுன்னு நிஜமாக தெரியல. பிகாஸ் ஐ மீன் இட்ஸ் என்னென்ன சொல்கிறது. இப்போ நீ பேசின இத்தனை நேரம், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எத்தனை நேரம்னு எனக்கு தெரியல. செகண்ட் ஆஃப் ஆல் எவ்ரிதிங் ஹேட் லைக் அ மீனிங். வாட் எவர் யூ செட் ஃபார் எவ்ரி ஒன் அக்ராஸ் த ஸ்பியர். அதாவது வந்து சின்னதாக இப்போ சாப்பாசாலேருந்து ஆரம்பிக்கிறவா, தத்தி தோணம்லேருந்து ஆரம்பிக்கிறவா, ஒரு வில்லு போடுறதுலேருந்து ஆரம்பிக்கிறவா, அதுலேருந்து ஆரம்பித்து பொட்டவா அவளுக்கும். ஏன்னா he has stood that, as you said, he stood as an example. அவர் தன்னை பாலக்காட்டுறக்குன்னு பார்த்துருந்தாருன்னா why would we go listen after his concert? Right. அவர் அப்படி பார்க்கலையே. It all says that he completely internalized the fact that he was a student of music. That is the most important thing. That keeps us going, forever. Seriously, it is unbounded. There is no end to that learning process. On this note, I think I am a bit emotional. ஏன்னா அப்படிப்பட்டவங்க நம்ம பார்த்துருக்கோம். அது பார்த்ததுனால when you say things, when I myself am able to relate, கூடி இருந்திருக்காங்க. அதான் like I said in the beginning, அதே தான் I will finish with that. those years that I spent with him, not just music, maths பற்றியும் பேசுவோம், கிரிக்கெட் பற்றியும் பேசுவோம், whatever it is, just ஒரு relentless will to just analyze everything and keep researching everything. It's amazing. It's a privilege and a blessing. இவாளை பற்றி பேசுறதுக்கு குரு பூர்ணிமா டேல. Thanks to you. Thanks to you. So I think we'll just wrap this conversation here and thank you so much. Thank you. Absolutely my pleasure. Thanks once again. Share your view. Thank you. நமஸ்காரம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்களுக்கு ஒரு பெரிய பெருமை அண்ட் இட்ஸ் அ ரியல் ஆனர். அதாவது இந்த குரு பூர்ணிமா வாரத்தில் இந்த மணிதாத்தாவோட இந்த ஸ்டோரிஸ் முடிகிற சமயத்தில் உங்களை மாதிரி ஒருத்தர் who is not only Mama's disciple but also disciple who has learned from him Gurukulathil by construction. Correct. As a son. ஸோ இப்போது மாமானா அவரோட ப்ரில்லியன்ஸ் அதெல்லாம் பேசுகிறதுக்கு நிறைய யோகியதே கிடையாது. பட் இந்த குரு பூர்ணிமா வாரத்தில் வருதுனால ஆஸ் அ குரு போத் இன் டேர்ம்ஸ் ஆஃப் வயலின் அண்ட் வோக்கல் அவர் எவ்வளோ பெரிய குருங்கிறது அவள் கத்துண்டவா இல்லை, கத்துண்டவளை சுற்றி இருக்கிறவா பட் ப்ளஸ் ஒரு 4 சர்க்கிள் தள்ளி இருக்கிறவா முதற்கொண்டு அவர் எவ்வளோ பெரிய குருங்கிறது தெரியும். உங்களுக்கு பர்சனலாக லால்குடி மாமா ஆஸ் அ குரு அப்படின்னு சொல்லும் போது வாட் இஸ் த ஒன் திங் தட் ஃபர்ஸ்ட் கம்ஸ் டு யுவர் மைண்ட்? வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் திங்? தி ஆரா ஃபஸ்ட்டு. அவர் அந்த உள்ளே வரும்போதே அந்த ஒரு ப்ரில்லியன்ஸ், அந்த
சின்ன வயசுலேயே அவரோட டெப்த்து புரியாத வயசுலேயே அந்த ஆராவோட இம்பேக்ட் தெரியும். இட் இஸ் இன்ஸ்பைரிங்னு சொல்லலாம். தாத்தா கிட்ட எவ்வளோ வரைக்கும் கற்றுண்டு? நான் கீர்த்தனை, ஸ்வரம், ராகம் வாசிக்கிறதெல்லாம் கற்றுண்டாச்சு. நிறைய கீர்த்தனைகள், வர்ணம், அது ரொம்ப உங்கள் தாத்தாட்ட ரொம்ப மதிப்பு. எங்கள் தாத்தாக்கும் சரி அப்பாவுக்கும் சரி. கடைசி நாளில் முதற்கொண்டு அப்பா வந்து கொஞ்சம் வீக்காக இருக்கிற போது ஏதாவது ஒரு ரெக்கார்டிங் வித் யுவர் தாத்தா அக்கம்பனிமெண்ட் போட்டால் இப்படி கொஞ்சம் டல்லாக இருந்தால் அவர் இப்படி முழிச்சு பார்த்து உடனே அந்த ரெஸ்பெக்ட் அதில் தெரியும். உள்ள இட் இஸ் இன்கிரைன்டு. இது ஒருத்தருக்காக பண்ணிக்கிறது இல்லை, டீப் கான்ஷியஸ்னஸில் அவ்வளோ பரஸ்பர ரெஸ்பெக்ட் இருந்திருக்கு. ஸோ ஒரு தடவை தாத்தா வந்தபோது இந்த இன்சிடெண்ட் தெரிஞ்சிருக்கும். அந்த காலத்தில் தாளம், நம்ம வயலின் வந்து நம்ம மேலே தான் டிபெண்ட்டாக இருக்கணுங்கிறதுக்காக எங்கள் தாத்தா என்ன பண்ணுவா, ஒரு சின்ன சலங்கை, 2 சலங்கையை ஒரு கயிறில் கட்டி இந்த காலில் இந்த 2 விரலில் போட்டு விட்டுருவா. அந்த ரூமில் இருந்துட்டு நம்ம தாளம் சரியாக போடலைன்னா கூட உடனே அங்கேருந்து சொல்லிவிடுவோம். ஸோ அதை கவனிச்சுட்டு தாத்தா ரொம்ப ஸ்லாகிச்சு பேசிச்சிருக்கா, அது எனக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துலேயும் ஒரு டிசிப்ளின் அப்போலேருந்தே இருந்தது. மோஸ்ட்லி ஒரு குருகுல வாசம் தான். தாத்தாட்ட இருக்கிற போதும் இப்போ எதிர்த்த வீட்டுக்கு விளையாட சொல்லுவாள், விளையாடுறதுக்கு கிரிக்கெட் விளையாடுவேன். இங்கே ஒரு ஜாடியில் ஜலம் வச்சுன்னு இருப்பாள், வெந்நீர் எப்போவுமே குடிப்பாள். அப்போது அந்த கரெக்டாக 6 மணிக்கு அந்த டன்னு ஒரு மணி அடிச்சிருவாங்க அந்த ஜாடியிலேயே. ஸோ அதை அங்கே கேட்டுவிட்டு உடனே ஓடி வீட்டுக்கு வந்துடணும், உடனே வயலின் எடுத்துட்டு வாசிக்கணும். ஸோ அது வந்து ஒரு நம்ம வந்து ஒரு இப்போ நினச்சி பார்த்தா அப்படியே ஒரு அட்டாச்மெண்ட் இல்லாமல் நம்ம அந்த கேமை முடிச்சுட்டு வரணுங்கிற ஒரு அதெல்லாம் இல்லாமல் 6 மணி தான் இங்கே வந்தாங்க. ஆமாம், வந்தாங்க. அப்புறம் அது ரிக்ரெட்டோடையே வந்த மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. அதுக்கப்புறம் அப்பாட்ட வந்ததை பற்றி சொல்கிறேன். அப்பா வந்து ரொம்ப இந்த சாதக வரிசை அது ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணுவார். ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு வேலைகர்த்தால சாதக வரிசை, விரலடி, அப்புறம் தாளத்தை வச்சுட்டு பாடுறது எல்லாமே தாத்தாவும் சரி பாடிட்டு தான் அப்புறம் அந்த பாட்டை வயலினில் கற்றுக் கொடுப்பா. அது ரொம்ப எம்ஃபசிஸ் பண்ணது என்னதுன்னா, நம்ம அந்த மொமெண்ட்டில் ப்ரெசண்ட்டாக இருக்கணும். அதாவது மைண்டை ஆஃப் பண்ணிவிட்டு நீ மணிக்கணக்காக வாசித்தா அது சாதகம் கிடையாது. ஒவ்வொரு நோட்லேயும் உன்னோட ப்ரெசன்ஸ் இங்கே இருக்கணும். அது வந்து ஒரு பெரிய லெசன். அது சாதகத்துக்கு மட்டும் இல்லை, நம்ம கச்சேரியில் எல்லா இடத்துலையுமே வாழ்க்கை லெசன்கணும் அது. அப்படி ஒரு இது 73 தான் எனக்கு அரங்கேற்றம். அதுக்கு 71 டேக் ஓவர் பண்ணிக்கிறதுனால 71லேருந்து நான் நந்தி ஹில்ஸில் போய் அங்கே வேறு ஒரு வேலையே கிடையாது. குரூப்பாக நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க, குரூப்பாக சாதனை பண்ணிட்டு இருப்போம். சாப்பிட போடுறது தான் பிரேக், மீதி ஒன்றும் பிரேக்கே கிடையாது. இங்கே நல்லா ஸ்ட்ரிக்டாக இருப்பார். பார்த்தாலே அப்புறம் கச்சேரி வாசிக்க ஆரம்பிச்சப்புறமே தைரியத்துக்காக அப்பா வருவா, ஆனால் நம்மளுக்கு அது பயமாக இருக்கும். அப்படி ஒரு ஆரா, அப்படி ஒரு ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. அது வீட்டில் வாசிக்கிறது ஒரு மாதிரி இருக்கும். அது அங்கேயே நந்தி ஹில்ஸில் கபன் ஹவுஸ்னு இருக்குது, அங்கே ஒரு மாக் கான்சர்ட் மாதிரி பண்ணி, அப்புறம் கோவிலில் மாக் கான்சர்ட் பண்ணி, அங்கே ராம்பத்ரன் சார் அந்த நாளில் ரொம்ப அவர் அங்கே வந்து வாசித்து முன்னாடியே அதெல்லாம் ஆயிருக்கு. அப்புறம் 73 கிருஷ்ணகான சபாவில் தான் எகிராமன் சார் எங்கள் தாத்தா முதல் குரு அப்பாவையும் ஆனர் பண்ணி இது பண்ணலாம். ஸோ அவர் சொல்கிற எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே ரொம்ப அழகுணர்ச்சி. அப்போவே அந்த அழகுணர்ச்சிக்கு நம்ம மைண்டை திருப்பி விட்டுட்டார். தழுகு போல போடணும், இந்த பிளாச்சு முறிக்கிற மாதிரி சங்கதி போடாத, அப்படி அந்த சரள கல் கொட்டுற மாதிரி போடாத, பூ மாதிரி போடு, அப்படி அது நம்ம மனசில் நல்லா பதிஞ்சு விடுறது. நம்மளுக்கு அந்த காது அதுக்கு பழகிடும். அது முன்னாடி அது
வழியில் வந்தப்புறம் அது கண்ட்ரோல் பண்ணல, வரத்துக்கு முன்னாடி இங்கே கண்ட்ரோல் பண்ணி அது அது ஒரு பெரிய ஒரு அனுபவம். அப்புறம் எந்தெந்த சமயத்துக்கு எப்படி வாசிக்கணும், அந்த இந்த கண்டினியூட்டிக்கு ரொம்ப உயிரை கொடுப்பவர். தசகமக அப்படிங்கிற போது அந்த அது எவ்வளவு அந்த ஒரே தந்தியில் இழைச்சி இந்த மீனாட்சி மீமுதத்தில் அதுக்கு அது வர மட்டும் விட மாட்டார். அது மாதிரி அது அந்த டிரான்சிஷன் ஒரு ஸ்ட்ரிங்லேருந்து இன்னொரு ஸ்ட்ரிங் மாறிட்டு அந்த ஜம்ப் தெரியாதபடி வாசிக்கணும். அப்போ தான் வாய்ப்பாட்டு மாதிரி இருக்கணும். அதுக்கு ரொம்ப உயிரை கொடுப்பவர். அதை நம்மளுக்கும் வரவழைச்சிடுவார். அதாவது அவர்கிட்ட என்னென்னா ஒரு என்ன மட்டும் இல்லை, எந்த ஸ்டூடெண்ட்டுக்குமே அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அந்த பர்ஃபெக்ஷன் வந்தாகணும். இந்த வராத போது அந்த பெயினை அவர் அனுபவிப்பார். நம்மளுக்கு வரலையேங்கிற பெயினை அவர் அனுபவிச்சுடுவார். அதை பார்த்தே நம்மளுக்கு வாசிக்கலாமான்றது முடியும். அப்படி ஏதோ ஓகே வந்துடும் அப்படி அந்த ஆட்டிடியூடே கிடையாது, காம்ப்ரமைஸே கிடையாது. ஸோ அது மாதிரி. அப்புறம் எப்போ யாராவது பெரிய வித்வான்கள் வீட்டுக்கு வருவா, அப்போது நம்மளை வாசிக்க சொல்லுவா. அது ஒரு அனுபவம். அது இந்த ஸ்டேஜ் ஃப்ரைட்டை போக்குறதுக்காக. ஃபார் எக்ஸாம்பிள் பொலைட்டி வெங்கடேஸ்வரர் சார் வந்திருக்கார், சேலம் தேசிகன் சார் அடிக்கடி வருவார். அவர் முன்னாடி வாசிக்க சொல்லுவார். இங்கே மட்டும் இல்லை, நம்ம என்னோட பூனல் ஆகிட்டு ஆறுபடை வீடு போகணும். அப்போ வயலின் எடுத்துன்னு தான் போச்சு. வயலினை விட்டுவிட்டே எங்கேயும் போகிறதில்ல, என்னோட வயலின் சொல்கிறேன். அப்போது கும்பகோணம் கோபாலன் சார், அவர் ரொம்ப பழக்கம், திருவையாறுலாம் வந்துருக்கேன், வக்கீல். அவர் வீட்டில் உட்காந்து வாசிக்க சொல்லுவாள். அங்கே வாசிச்சு யாராவது ஒரு விசிட்டர் வந்தால் அந்த சபக்கோழை அப்படின்னு சொல்லுவாள். அந்த நாளில் ஸ்டேஜ் ஃப்ரைட், அது டு கெட் ஓவர் தட், அது ரொம்ப ஒரு ஹெல்ப் பண்ணிது. அது எல்லாத்துலேயும் நம்மளோட 100 இல்லை 200% கொடுக்கணும். அந்த மைண்ட் அங்கே இருக்கணும், அந்த அழகு, அந்த கண்டினியூட்டி, அது அந்த கிரமம் எல்லாத்துலேயும் ஒரு ரொம்ப அதை ஸ்ட்ரிக்டாக இது பண்ணுவார். அவர் பக்கவாத்தியம் வாசிக்கிற போது நான் போயிட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்தப்புறம் அது என்ன பாடினார், அவர் என்ன கோர்வை வச்சார் அப்படின்னு அதை குடஞ்சி எடுத்துடுவார். நம்ம கவனிக்காமல் இருந்தால் அதை சொல்லி கொடுப்பார். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, டிஎம்டி சார் கச்சேரி அகாடமி, அது தர்மவதியில் ஒரு பல்லவி பாடினு. அப்புறம் வீட்டுக்கு வந்தோடனையும் அது என்ன ஷண்முக தெய்வமணியே, ஷண்முக தெய்வ மணியே ஞான நன்மணியே குருமணியே ஷண்முக தெய்வ மணியே அப்படி அதை உடனே பாட சொல்லி திருக்காலம் பண்ண சொல்லுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் தாத்தாவோட டிகேஜே சார் கச்சேரி, அதில் ரஞ்சனி, அந்த ரஞ்சனிங்கிற சபா பெங்களூரில், நான் நந்தி ஹில்ஸ்லேருந்து வந்துட்டு அதை வாசிச்சுட்டு அங்கே போகலாம். ஸோ அவர் என்ன பாடினார், அப்போது மோகனத்தில் பல்லவி, மோகன ரமய சமயமிதே கருண ஜூடவைய, அது திருக்காலம் போது வேறு மாதிரி வரும். மோக அதை அங்கே மேல் காலத்தில் கொடுக்க முடியாது, 2-3. ஆமாம். ஸோ அது அந்த நுணுக்கங்கள். அப்போ எப்படி பக்கவாத்தியம் வாசித்தார், அதாவது தாத்தா வாசித்ததை பற்றி சொல்லுவார், எப்படி அந்த இடத்துல எப்படி அவர் போஷிச்சார் பார்த்தியா, அதெல்லாமே நம்மளுக்கு ஒரு அவேர்னஸ். ஸோ அது ஹோலிஸ்டிக்காக தான் இல்லை, அதாவது வயலின் மாத்திரம் இல்லை. இன்னொன்று இவாளோட பார்த்து கேட்காத, இவா வாசிக்கிறது கேட்காத இப்படி சொல்லவே மாட்டேன். எம்எஸ்டி சார் வாசிச்சா, டிஎன் கிருஷ்ணன் சார் வாசிச்சா வந்து எல்லோரும் பார்ப்போம், கேட்போம், அது எப்படி கவினி அப்படின்பார். ஐயோ இந்த வயலின் கேட்காத அப்படிலாம் சொல்கிறதே கிடையாது. எல்லா அது ஒரு ஓப்பன் மைண்டு.
அதே மாதிரி எல்லா சங்கீதத்தையும் கசல் கேட்பார், இது கேட்பார், இளையராஜா சார் இது கேட்பார். அதெல்லாம் லேட்டர் ஸ்டேஜ், அதாவது ரொம்ப இனிஷியலாக கற்றுட்ட போது இல்லை. ஸோ எல்லா நுவான்ஸும் நான் மெஹதி ஹாசன் அவரோட கச்சேரியை நான் அப்பாவோட போய் டிக்கெட் வாங்கிட்டு போய் கேட்டது. ஹெச்எம்வி ரகு சாரும் வந்திருந்தார். அதுக்கு டிக்கெட்டை பணம் கொடுத்து டிக்கெட்டை வாங்கிட்டு போய் அதை கவனிச்சுட்டு அதில் இருக்கிற நுவான்சஸ் பார்க்குறது, அது மாதிரி எல்லாத்துலேருந்தையும் எடுத்துக்கிறது ரொம்ப ஒன்றும் பேதமே கிடையாது. இருக்கு எல்லாத்தையும் எடுத்துட்டு அதை நம்மளோட தான் பண்ணிக்கணுங்கிறதுல ரொம்ப. இப்போது கல்பித்தம் அண்ட் கல்பனை இதில் வரும்போது இவரோட ஸ்பெஷாலிட்டிஸ் இன் போத். இதை இவர் இதில் கம்மி, அதில் அப்படி ஒன்றுமே இல்லை, எல்லாமே டாப் தான். அவர் சொல்லித்தரத்தை இப்போ ஒரு கீர்த்தனை ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பாலஞ்சு காமாட்சின்னு எடுத்துக்கோங்களேன். அதில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கச்சேரியில் அதை மெயினாக வாசிக்க போகிறோம் அப்படின்னா எப்படி அப்ரோச் பண்ணுவார் ஆஸ் அ குரு? ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு அந்த கீர்த்தனை தெரியல, அவங்க இனிமேல் தான் பாடம் பண்ணணும் அப்படின்னா ஆஃப்கோர்ஸ் கேட்டிருப்பேன் ஆப்வியஸ்லி. ஸோ இப்போ அதை பாடம் பண்ணணும்னா எப்படி அதை ஹவு டஸ் ஹி ஈவன் அப்ரோச் இட் ஆஸ் அ டீச்சர்? அது நொட்டேஷன் ரொம்ப பர்ஃபெக்டாக எழுதுவார். அனுசரம் முதற்கொண்டு அந்த கமுக்கம் அந்த இடத்துல வரணும், அந்த கமுக்கம் வந்தால் போகாது, அந்த விரல் அங்கே இருக்கணும், அந்த விரலாட்ட அந்த ஒரு சொடக்கிட்டு அதை விட்டுட்டே அந்த ஒவ்வொரு நுவான்ஸ். சங்கீதமே நுவான்ஸ் தான், அனுஸ்வரத்தில் தான் சங்கீதம் இருக்குங்கிறது அவர்கிட்டேருந்து கற்றுக்க கிடச்சிது. அந்த ஏன் நீ அந்த தந்தியில் அந்த பாத்தந்தியிலன்னா அதை போட்டிருக்கணும், இந்த தந்தியில் ஏன் போட்ட, அப்போ எப்படி அந்த கண்டினியூட்டி கிடைக்கும், இப்படி அந்த மாதிரிலாம் அப்சர்வேஷன்ஸ். அது காதலியே அந்த தீட்சிணி காதில். அப்புறம் அந்த ஹாஃப் சவுண்டில் வாசிக்கிறது, தெரியாததெல்லாம் ஒரு ஹாஃப் சவுண்டில் வாசிக்கிறது. அப்போது நீ சமாளிக்கணும் அப்படின்ட்டு. இப்போது நிறைய கல்யாண கச்சேரியில் அது மாதிரி நிறைய பண்ணுவார். அதாவது சொல்லாமல் ஒரு புது பாட்டை எடுத்து வாசிக்கிறது, நம்மளை எப்படி டெஸ்ட் பண்ணுறது. அதே மாதிரி ஸ்வரம் எடுத்து இது பண்ணுறது, திடீர்னு ஒரு டேர்ன் விடுறது, பெரிய ஸ்வரத்தை டேர்ன் விடுறது. அது அந்த ஒரு சிங்கம் ஒரு குட்டியை ட்ரெயின் பண்ணுற மாதிரி தான் அது. அப்புறம் சில இடத்துல சபாஷ் போடுவார், அது நம்ம வாசிச்சதுக்கு போட்டார்னு நினச்சக்கூடாது, அடுத்த ஐடியா அவருக்கு கிடச்சிருக்கு. அப்படிலாம் நிறைய இருக்கும். நிறைய வாசிச்சா அப்படி சந்தோஷப்படுவார். ஆனால் அந்த காலத்து மனுஷா ரொம்ப ப்ரைஸ் பண்ணி அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. ஒரு சிரிச்சாலே அது நமக்கு பெரிய ஒரு பொக்கிஷம் வரம் கிடைச்ச மாதிரி. எங்கள் தாத்தா ஒன்று சொல்லுவார், பெரியப்பா கிட்ட சொல்லும் போது, ஒரு ராகம் வாசி முடிச்சுட்டு இருக்கும்போது ஸ்ரீமதி மாமி எண்ட் சம்டைம்ஸ் பண்ணானா பெரியப்பா கிட்ட சொல்லுவானா, தாத்தா அவரோட காலை பாரு, முடிக்கிற சமயத்தில் அந்த கீர்த்தனைக்கு உண்டான காலப்பிரமாணம் அந்த காலில் போயின்ட்டுருக்கும். அதாவது அது முடிக்கிற சமயத்தில் he would have decided how the song should be handled in what காலப்பிரமாணம் அப்படிங்கிறது செட் பண்ணிட்டு. அதாவது என்ன லெவல் ஆஃப் அஸ்டியூட்னஸ் ஆன் ஸ்டேஜ். அதாவது நீங்கள் சொன்னீங்களே அந்த லைவ் ஒயராக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவார் நோட்டு. அது சாதாரண மனுஷா இல்லை, அவரோட அந்த லெவலில் இருந்தவாளே அதை அப்ரிஷியேட் பண்ணி அதை ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கானா என்ன லெவலில் அவள் ஆப்ரேட் பண்ணியிருக்கா. கரெக்ட். இந்த கல்பனைன்னு வரும்போது எனக்கு ஜஸ்ட் ஒன்று சொல்லுங்க, எனக்கு ஒன்று டக்குன்னு தோணித்து. இப்போ வெறும் நம்ம நினச்சிட்டு இருக்கோம் அவரை சங்கீர்ண பல்லவிக்கு பிரமாதமாக வாசிட்டார், அவரோட திருக்காலம் தான் கரெக்டாக வந்தது, அவர் இப்போ இந்த மாதிரி அஷ்டாவதானி தாளத்தில் அது எல்லாம் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். பட் ஒரு மதுரமணியர் பாடுற ஜென்ட்டை அதுக்கு எப்படி பாடினாரோ அப்படியே திருப்பி கொடுத்துறது என்ன. அதே மாதிரி கணக்கு இல்லாதக்கு பிரதர்ஸ் பாடுற சங்கீர்ண பல்லவி ஏன்னா அதுக்கு திருப்பி கொடுக்குறது. அதே மாதிரி சர்வலகுவா சண்முகுடி மாமா பாடித்தனா அதுக்கு இன்ஃபேக்ட் சண்முகுடி மாமா சொல்லியிருக்கார் ஒரு வாட்டி, எனக்கு என்னால் நிறுத்த முடியல. நானும் அப்பாவும் சண்முகுடி மாமாத்துக்கு போயிருக்கும் போது அவர் சொன்னார், அவர் ஒரு தேதி முதற்கொண்டு சொன்னார், அந்த வருஷம் இந்த தேதி லால்குடி தான் வாஷர் அப்படின்னு சொல்லிட்டு மரிவேரகதி சாதாரணமாக பாடுற மாதிரி பாடிட்டு
ஜஸ்ட்டு அவர் நினச்சிட்டு இருந்தாலும் சரி ஒரு 2-3 டர்ன் ஸ்வரம் பாடின்னு எடுத்து விடலான்னுட்டு ஒரு டர்ன் சும்மா பாடினாராம். இவர் வாசிக்க என்ன அப்படியே உசிப்பேத்தி விட்டு கடைசியில் நான் கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் பாடியிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 150 டர்ன் ஸ்வரம் பாடியிருக்கேன். மறி வேற கதிக்கு ஒன்றாவர்த்தனமா அப்படின்னு. இப்படி ஒரு வெரைட்டி அவரோட ரிப்போர்ட்டவரில் இருக்கும்போது உங்களை எப்படி ட்ரெயின் பண்ண முடிஞ்சது அவருக்கு? அதாவது அவர் ஒரு அந்த ஃபில்டர்னு ஒன்று சொல்லணும். எல்லாம் பண்ண முடியும், எல்லாத்தையும் பண்ணிட மாட்டார் சோலோவில். அவரால் எல்லாத்தையும் பண்ண முடியும், பட் சோலோங்கிற போது இவ்வளவு தான், அந்த நம்ம இதுக்குள்ளே தான் இதை தான் பண்ணணும் அப்படின்னு ஒரு பவுண்ட்ரி போட்டு அந்த எஸ்தெட்டிக் ஃபில்டரை யூஸ் பண்ணி அதை பில்ட் பண்ணுறதுக்கு, அதாவது மைக்ரோ அப்ரோச் அண்ட் மேக்ரோ அப்ரோச் அதை சொல்லிகிட்டே இருப்பார். இந்த ராகம் வாசிக்கிற போது நம்ம கல்பனை அபரிமிதமாக வரணும். வரும்போது நம்ம என்ன பண்ணணும்னா அந்த பாயிண்ட், அந்த ஸ்வரத்தில் உன்னோட மைண்ட் இருக்கணும். அதே மாதிரி ஏரியல் வியூ, சரி நீ எந்த சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்க, அந்த ராகத்தில் எந்த ஸ்டேஜில் இருக்க, ரெண்டும் சைமல்டேனியஸாக இருக்கணும். அது பாட்டுக்கு அதில் இப்படியே இது பண்ணிட்டு அளவுக்கு மீறி கொடுக்கக்கூடாது. ஆமாம், அது அங்கேருந்து இங்கேயே ரொம்ப நாள் சுற்றுறோமா அங்கே போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அவேர்னஸ், அலர்ட்னஸ் எல்லாமே இந்த லைவ் ஒயர் கான்செப்ட் தான். அது ஒரு சின்ன ராகத்தை வாசிக்கிறதுக்கு எப்படி, பெரிய ராகத்தை வாசிக்கிறது, பெரிசு பண்ணி வாசிக்கிறது, அந்த ஒரு ஏஸ்தட்டிக்ஸ்னு அதுக்கே ஒரு ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிகிட்டே இருப்பார். அதே மாதிரி இப்போ கல்பனைன்னு சொல்லும் போது நிரவல், ஸ்வரம், ராகம் ஆர் தானம் அப்படின்னு வருது. அவர் அதை கல்பனையாக பார்த்தாரா இல்லை டிட் ஹி பிரேக் இட் டவுன் இன்டு பீசஸ் வைல் டீச்சிங் யூ? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஆப்வியஸ்லி அவருக்கு இருந்த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வர் லைக் ஸோ மச். சில பேருக்கு சில விஷயம் மாதிரி புரியும். ஸோ வாட் வாஸ் ஹிஸ் அப்ரோச் ஆஸ் அ குரு? அதாவது இனிஷியலாக எங்கள் தாத்தாவும் கல்பனை கற்றுக் கொடுத்தது, இந்த ஸ்வரத்தெல்லாம் எழுதி கொடுத்துருவா. சரி, எழுதி கொடுத்துட்டு அதை அப்படியே நம்ம நெட்ரு பண்ணி அப்படி அதுக்கப்புறம் அந்த லைஃப் கொடுக்கறதுங்கிறது தான் அடுத்த ஸ்டேஜ். அது அந்த லைஃப் இருக்கணும், அது வெறும் ஸ்வரமாக இருக்கக்கூடாது, அந்த ராகம் இருக்கணும், அதில் அது சர்க்கஸாக இருக்கக்கூடாது. இது மாதிரி பல வார்த்தைகள் காதில் ஒலிச்சுட்டே இருக்கு. அந்த இந்த பொருத்தம் வச்சு அது வந்து ரொம்ப வந்தது வராது. வீட்டில் வாசிக்கிறது அங்கே வராது. வீட்டில் ஒன்று வாசிச்சுட்டு இது வாசிக்கிறேன் அந்த வாசிக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே போய் வேறு ஏதோ வாசிச்சுட்டு வருவார். அது எனக்கு மட்டும் இல்லை, எங்கள் அத்தைக்கும் பொருந்தும், என்னோட தங்கைக்கும் பொருந்தும். அப்போது நம்ம இந்த வீட்டில் வாசித்து இன்னொன்று ஒரு எப்போவுமே இந்த சாதகத்தில் ரொம்ப நம்புவார் அவர். எல்லாமே ரிஹர்ஸ் பண்ணிட்டு தான் அங்கே போய் இது பண்ணோம். அது வந்து அது ஒரு வீக்னஸ் கிடையாது. அதாவது வி ஓ இட் டு தி ஆடியன்ஸ். அவள் அங்கே நம்மளை எதிர்பார்த்துட்டு வரா. தாத்தா இதுக்கு எக்ஸாக்ட் எக்ஸாம்பிள் சொல்லுவா. மாமா, அப்புறம் உங்கள் அத்தை, மணி தாத்தா, ராஜாமணி பெரியப்பா, இது ஒரு 4-5 இயர்ஸ் இது அடி பொழிச்சு போட்டுருந்தது. அப்போது கச்சேரி அன்னைக்கு காத்தால மாமா வந்து மணி தாத்தாவை பார்த்துட்டு ஆஸ் அ மார்க் ஆஃப் ரெஸ்பெக்ட் காத்தால என்னவா இருந்தாலும் வந்துடுவாராம். தாத்தா மாடியில் இருப்பா, கீழே வந்து பெரியப்பாவும் மாமாவும் ஒரு 1/2 மணி நேரம் 40 நிமிஷம் பேசிகிட்டு இருப்பா. இது வந்து ரெகுலராக நடந்துட்டு. ஒரு வாட்டி மணி தாத்தா அப்படியே மாடியிலேருந்து கீழே வரது இவ பார்க்கல. கீழே வந்துட்டு திருப்பி மாடிக்கு போயிட்டா. தாத்தா போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவோம். அவர் கிளம்பிட்டார், மாமா கிளம்பிட்டார். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடும்போது பெரியப்பா வந்துட்டு என்னடா என்ன பேசிகிட்டு இருந்தா அப்படின்னு கேட்டான். ஏதோ சொன்னாலும் இது மாதிரி இந்த ஒரு கணக்காக இது கேளு, இனி இந்த கச்சேரிக்கு அவர் என்ன வாசிக்க போகிறாருங்கிறது வர்ணத்துலேருந்து மங்களம் வரைக்கும் அவருக்கு எல்லாம் தெரிஞ்சது மாத்திரம் இல்லை, அவருக்கு தப்பாது, தப்பித்துனாலும் அதுக்கு என்ன பண்ணணுங்கிறத ரெடி பண்ணிட்டு உங்ககிட்ட வந்து பேசின்னு இருக்கார். அதனால தான் அவர் லால்குடியாக இருக்கார் அப்படின்னுட்டு அந்த பிளானிங் நீங்கள் சொன்னாலே இது வி ஓ இட் டு த ஆடியன்ஸ் அப்படின்னுட்டு அதை வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணாதது எங்கள் தாத்தா. இன்ஃபேக்ட் அதை வந்து லால்குடி மாமாவை தான் எக்ஸாம்பிளாக வச்சு கொடுப்பார்.
அதாவது அவருக்கு ஒரு ஃபினாமினல் எபிலிட்டி, எதையும் கிராஹ்யம் பண்ணி அதை உடனே இம்மிடியேட்டாக ரீப்ரொடியூஸ் பண்ண முடியும். ரீப்ரொடியூஸ் பண்ணுறதுலேயே அந்த நிமிஷத்துலேயே அதை எம்பிலிஷ் பண்ணி கொடுக்க முடியும். அது ரொம்ப அந்த பிரமிக்க வைக்கும்படியாக இருக்கும் அந்த மாதிரி. அதுக்கு எப்படி, ஏன்னா இது அது சூப்பர் ஹியூமன், நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது ஒரு மில்லியன் பேரில் ஒருத்தருக்கு இருக்கானா, இல்லை 10 மில்லியனா, அதுலேயும் இல்லை 100 மில்லியனா ப்ராபப்ளி அப்படின்னு நம்ம போவோம். அதுக்கு ஏதாவது டிப்ஸ் கொடுத்துருக்காரா? அதாவது ஏன்னா இதில் எப்படி இது ஒருத்தரால் ப்ரிப்பேர் பண்ண முடியும்? அது பண்ணவே முடியாது ஆக்சுவலி. அது இப்போது ஒரு பாவத்தோட வாசின்னு சொல்லலாம். அவர் தான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் சொல்லுவார், சங்கீதம் ஒரு லட்டு மாதிரி இருந்தால் வாயில் போட்டு விடலாம். அது அப்படி இல்லையே, அது நீ உணர்ந்து வரும்போது தான் அதுக்கு லைஃப் வரும். அது எந்த குருவாலையும் அந்த லைஃப் கொடுக்கறதுக்கு பண்ண முடியாது. அது நம்ம அனுபவித்து நம்ம அனுபவத்தில் அதை தேடலில் தான் அது வருது. அது தானாகவே நம்மள்கிட்ட அடையாது. அதுக்கு உண்டான ஒரு தேடல் வேணும். கச்சேரிக்கு அதாவது சாதாரணமாக ப்ரிப்பேர் பண்ணுறதுங்கிறது வேறு, கச்சேரிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறது அதுலேயே அக்கம்பனிமெண்ட்டுங்கிறது ஒன்று, சோலோங்கிறது, தீஸ் ஆர் டிஃப்ரெண்ட் அனிமல்ஸ் ஆல் டுகெதர். ஆமாம். அவர் வாட் வாஸ் இஸ் யூனிஃபைட் அப்ரோச்? இப்போ கச்சேரி ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஆரம்பிக்கிற காலத்தில் ப்ராபப்ளி மாதம் ஒரு கச்சேரியோ 2 கச்சேரியோ இருந்திருக்கும். ஸோ நமக்கு இன்றைக்கி தெரியும், இன்றைக்கி 10ஆம் தேதினா அடுத்த 10ஆம் தேதி கச்சேரி இருக்குன்னா வாட் வில் பி யுவர் ரொட்டீன்? ஒரு மாதம் கழிச்சு ஒரு கச்சேரி இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா வாட் வில் பி இஸ் அப்ரோச் ஃபார் யூ டு ப்ரிப்பேர்? அதாவது இனிஷியல் ஸ்டேஜஸில் எல்லாமே இந்த ஐட்டம்ஸ்லாம் அப்படின்ட்டு முன்னாடியே டைம் டேபிள் மாதிரி போட்டு கொடுத்து டெய்லி அதை வாசிச்சுட்டு இருக்கணும். அதாவது மைக்ரோ லெவலில். அதாவது இந்த இது 4 பைனா 4 பை, அதுக்கு அடுத்தது. ஏன்னா இப்போ ஸ்கூலும் போயிட்டு இருந்ததுனால அதுவும் டைட்டாக இருந்தது. ஸோ ரெண்டுத்துக்குமே பொழுது சரியாக இருந்தது. அதுக்கப்புறம் ஆன் த ஸ்டேஜ் எடுத்து வாசிக்கிறது அது வேறு ஸ்டேஜ். பட் எவ்ரி கான்சர்ட் இஸ் ஆஸ் இம்பார்ட்டண்ட் ஆஸ் எனி அதர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் ஷண்முகானந்தா சபா ஒரு கான்செப்ட் மணி சார் விநாயகராம் சாரோட லைவ், அப்போ அதுக்கப்புறம் லைவ் நிறைய வந்துடுத்து. பட் அந்த நாளில் அதுதான் லைவ் கான்செப்ட்டுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அது ரகு சார்லாம் வந்திருந்தா மைக் எக்யூப்மெண்ட்லாம் இங்கே ஷண்முகானந்தாவில் அப்படியே அது ஒரு பெரிய அது லைவ் ரெக்கார்டு. அது ரொம்ப ஒரு டிமாண்டிங், சேலஞ்சிங். ஏன்னா அது முன்னாடி பண்ணதில்லை. அதுக்கு நாங்கள் தாதர் எக்ஸ்பிரஸில் தான் போகணும். எங்கே போய் வாசிக்கலாம் அப்படின்ட்டு இல்லை. ஃபஸ்ட் கிளாஸ் கூப்பே, நானும் அப்பாவும் தான் இருக்கோம். அரக்கோணம் கூட போல பேசின் பிரிட்ஜ் வந்தோடனே ஷட்டரை போட்டா வயலின் எடுத்து அங்கே போகிற முட்டம் வாசிச்சுட்டு இருந்தோம் நாங்கள். அதை வேற காத்தால கிளம்போம். ஆமாம், அங்கே போய் சேர்கிற வரைக்கும் வாசிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த பர்ஃபெக்ஷனுக்கு அவ்வளோ வேல்யூ கொடுக்குறார் மணி சாரும் விநாயகராம் சாரும். வீட்டுக்கு நாங்கள் தங்கியிருந்த ஸ்கந்தாவில் தங்கியிருந்தோம் எங்கள் சித்தி வீட்டில். அங்கே ஒரு ரிஹர்சல் பார்த்துட்டு தான் அங்கே போய் அப்படி அங்கே ஏதோ வாசிக்கலாம் சமாளிச்சுக்கலாங்கிறதே கிடையாது. அதே மாதிரி நீங்கள் சொல்லுவேன், அதாவது உங்களுக்கு பாயிண்டாக எழுதி கொடுப்பார் அப்படின்னுட்டு. அதை இன்ஃபேக்ட் இஃப் யூ ஹேவ் த ஆர்டிஃபேக்ட் தட் வில் பி கிரேட். என்ன தான் எழுத சொல்லுவார், அவர் சொல்லிட்டு போயிடுவார். நான் அதை கிராஹியம் பண்ணிட்டு அதை எழுதணும். அது என்னென்னா அவர்கிட்ட இந்த வோக்கலிஸ்ட்டுக்கு கொடுக்க வேண்டிய ரெஸ்பெக்டை கொடுக்கறது, அது நோ காம்ப்ரமைஸ். அது வாய்ப்பாட்டுக்கு நான் 73 நான் அப்பாவோட சேர்ந்து வாசிச்சாச்சு. உடனே பக்கவாத்தியம் வாசிக்கல. சரி, ஒரு 10 வருஷம் கழிச்சு 83 தான் கிருஷ்ணகான சபாவில், அதுவும் ஒரு விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு எடுத்தோன்னுமே செம்மங்குடி மாமாவுக்கு கிடச்சது அந்த ஒரு பெரிய பாக்கியம். அப்பாவும் இதுக்கு வந்திருந்தா அன்னைக்கு கார்த்தால. அதான் உங்கள் தாத்தாவை பற்றி சொல்கிற போது அன்னி கச்சேரின்னா போய் அங்கே பார்த்துருவா. நானும் கூட வந்திருக்கேன் 1ஆம் தேதி கச்சேரி தாத்தாவோட வாசிக்கிற போது. அது மாதிரி செம்மங்குடி மாமாவத்துக்கு என்னைய அழிச்சுன்னு போனேன். போயிட்டு முதல்ல வாசிக்கிறாங்கன்னு வந்துட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு. அது 83. சரி, சும்மா ஒரு புக்கு கிடச்சிது. இப்போது
இந்த அதில் வந்து 81லேயே அதுக்கு ப்ரிப்பரேஷன். அதாவது அதில் ஒரு படிக்கிறேன்னா, வாய்ப்பாட்டுக்கு பக்கவாத்தியம் வாசிக்கும் போது பாடகர் பாடின ராகத்தில் கடைசி சங்கதி மட்டும் காண்பித்து வாசிக்க வேண்டும். அவர் ஒரு சங்கதி ஆரம்பித்தவுடன் நாமும் ஆரம்பித்தால் அவருக்கு இடைஞ்சலாக இருக்கும். நடுவில் நடு சங்கதியில் சேர்ந்து கொள்ள வேண்டும். லாங் போ போடணும், கேப் ஃபில் பண்ணணும், வேறு சங்கதி போடக்கூடாது. மேல் ஸ்தாயி சஜ்ஜம் போனவுடன் பாடும்போது கீழ்ஸ்தாயில் வாசிக்க வேண்டும். பஞ்சமத்தில் நிறைய பாடினாலும் இது போல் செய்யணும். 2 தந்தியில் வெள்ளை போட்டு சுருதியை காட்ட வேண்டும். அந்த கும்முன்னு அதை போடணும். அப்போ தான் அவளுக்கு உதவுபடியாக இருக்கும். நீ எதுக்கு இருக்கங்க, அவளுக்கு உதவுறதுக்கு தான். கட் செய்யக்கூடாது, அந்த கண்டினியூட்டி. மொழிகினால் போல் வாசிக்கணும். அப்புறம் என் டர்னில் அவர் பாடினதை விட குறைந்த நேரம் வாசிக்கணும். இதெல்லாம் இப்போ வர ஜெனரேஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் காலகாலத்துக்கும் பின்ன அது காலகாலத்துக்கு சொன்ன மாதிரி பாடகரின் ஸ்டைல்லையே வாசிக்கணும். இது ஒரு ப்ராக்கெட்டில் இப்போது விரலடி சங்கதி போடக்கூடாது. போட்டுட்டு சமங்குடி மாமாக்கு லாங் போ போட்டு அவர் கவர் பண்ணுற ரேஞ்சுக்குள்ளேயே வாசிக்கணும். முடிக்கும்போது அவர் முடிக்கும்போது என்ன ஸ்வரத்தில் நிறுத்துகிறாளோ அந்த ஸ்வரத்தையே நாம் முடிக்கணும். ஸ்வரம் பாடுற போது பாடகர் பாடும்போது வில்லை போட்டுட்டு இருக்கணும். அவர் பாடின அளவு அதே பேட்டர்னே வாசிக்கணும். எடுப்பில் அவர் போடுற சங்கதி தான் போடணும். அதாவது அந்த எடுப்பில் அதான் ஒன்றுத்தையும் விட்டு வைக்க மாட்டார். வில்லை கிரிப்பாக போடணும். பாடகர் வச்ச கணக்கையே வைக்க வேணும். அலர்ட்டாக லைவ் வயர் போல இருக்கணும். நிரவலில் இட்டு நிரப்பி பாடும்போது நம் டர்னில் நிறைய வில் போட்டு வாசிக்கணும். அதாவது 0.3ன்னு ஒன்று எழுதியிருக்கேன். ஸ்வரத்தில் சொன்ன 0.3 அது என்னது? எடுப்பில் அவர் போடுற சங்கீதம் பாடணும், அதையே ஃபாலோ பண்ணணும். அப்படி அப்புறம் கீர்த்தனை, தெரிந்த கீர்த்தனையோ தெரியாத கீர்த்தனையோ பாடகர் பாடுவதை கவனித்து அதே போல் வாசிக்கணும். பிளைண்டாக இருமுறை பாடுவார் என்று வாசிக்கக்கூடாது. அது மாதிரி இந்த கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கணும். அதே மாதிரி பாவமாக சங்கீதி போட்டாலே போதும். அதே சமயத்தில் கடவுளை நினைத்து கொண்டு கான்ஃபிடன்ஸ், கரேஜ், கான்சன்ட்ரேஷனுடன் வாசித்தால் வெற்றி நிச்சயம். இது அப்படியே எனக்கு வெங்காயம் இருக்கும். அது இந்த வயலின் மேக்கரை பற்றி சொல்லுவாள். ஒரு நிறைய லாக்ஸ் ஆஃப் ஃபுட்டு வச்சுருப்பா, அங்கே நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுவாள். அந்த வுட் வந்து அந்த வைப்ரேஷன்ஸை வாங்கிட்டு அதில் வயலின் பண்ணுற போது அவ்வளவு சவுண்டு வருமா. இந்த வுட்டுக்கே அப்படி இருக்கிற போது நம்மளுக்கெல்லாம் இவ்வளோ வாங்கிட்டா எவ்வளவு அது உள்ளே போயிருக்கு. இப்போ நீங்கள் கற்றுத்தரும் போது இவெல்லாம் சகாப்தம். இவள் வந்து பட்டம்மா மாமி சொல்கிற மாதிரி சங்கீதங்கிறது கடல் மாதிரிப்பா. நம்ம வந்து ஒரு ஸ்பூனில் வேணும்னா ஸ்பூனில் எடுத்துக்கலாம், ஒரு டம்ளர் வேணும்னா டம்ளரில் எடுத்துக்கலாம், லாரியில் வேணும்னா அந்த மாதிரி. இவா வந்து they have lived their life as a musician, not as a violinist. அவள் வந்து அந்த காலத்து கிரேட்ஸ் எல்லாருமே they have seen music as a whole. அவள் இண்டிவிஜுவலாக நான் பாடகன், ஆர் நான் வயலினிஸ்ட்டு, நான் மிருதங்கிஸ்ட்டு, நான் உப்பப்பக்குவாதி அப்படி பார்க்கல. they created music jointly. இப்போ நீங்கள் எத்தனையோ பேருக்கு கற்றுத்தர, நீங்கள் கற்றுத்தரும் போது அதில் எத்தனை உங்களால் வந்து, பிகாஸ் 1000 இருக்கும் நமக்கு சொல்கிறதுக்கு. வாட் ஆர் த திங்ஸ்? இப்போ வந்து இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துட்டு இருப்பாங்க இதை. இஃப் தேர் ஆர் லைக் சம் ஃபியூ திங்ஸ் விச் யூ கேன் யூஸ் இட் அஸ் அ சம்மரி. இப்போ இது இப்போ நீங்கள் சொன்னது ஒவ்வொன்றும் வந்து ரத்னம் மாதிரி. பட் எல்லாத்தையுமே நம்ம கொடுத்ததுன்னா கன்சியூம் பண்ண முடியுமா அவளுக்கு தெரியாது. பட் as an accompanist and as a soloist, if there are like few things which மாமா இருந்ததுன்னா இதை தான் ஃபஸ்ட்டு எம்ஃபசைஸ் பண்ணுவா அப்படின்னா, what will be the takeaways? எங்கள் தாத்தா எங்கள் அப்பாவுக்கு சொல்கிறத சொல்கிறேன்.
அங்கே பண்ணினதை நீ பண்ண முடியலன்னா அங்கே உட்காரக்கூடாது அப்படி, அவ்வளோதான். ஸோ அந்த அளவுக்கு யூ ஹாவ் டு ரைஸ் அப் டு த அக்கேஷன். இப்போது அந்த நாளில் வந்து முன்ன கேட்டிருக்க மாட்டா. கரெக்ட். அப்போது அந்த ஸ்டேஜில் இப்போ வந்து அந்த ஃபெசிலிட்டிஸ் இருக்குது நம்ம. ஸோ அவள் யாருக்கு ஒத்துன்ருக்காளோ அவளோட ரெக்கார்டிங்ஸ் இல்லட்டா கூட அந்த பாணியில் இருக்கிறத அதை முன்னாடி தெரிஞ்சுண்டு அதை கேட்க சொல்கிறது நான் இன்சிஸ்ட் பண்ணுறது. அப்போது ஒரு ஃபெமிலியாரிட்டி வரும். சமாளிக்கிறதுங்கிறது வேற, ஒரு நல்ல பழக்கப்பட்டு வரும்போது இட் ஹெல்ப்ஸ் தி மெயின் பர்ஃபார்மர் டு பர்ஃபார்ம் இன் செவரல் நாட்சஸ் ஹையர். ஸோ அவளுக்கு ஹெல்ப் பண்ணுங்கிறது தான் நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ணிகிட்டே இருப்போம். அதே மாதிரி அந்த இதில் இன்னும் சிலதெல்லாம் எழுதலை. அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறது, அனாவசியமாக கீழ் மந்திரஸ்தாய்க்கு வரைக்கும் போய் வாசிக்கிறது இல்லை. அப்புறம் இந்த வால்யூமும் அவளுக்கு எப்போ வேணுமோ அப்போ வால்யூம் கொஞ்சம் இது பண்ணுறது. அதை ஐ ஆல்வேஸ் ஸ்ட்ரெஸ். அதாவது கொஞ்சம் அவளுக்கு அந்த இடம் பிடிபடலை அப்படிங்கிற போது நம்ம ஹெல்ப் பண்ணி, அதாவது அவளை விட நம்மளுக்கு தெரிஞ்சுதுங்கிறதுக்காக இல்லை, அது ஓவரால் எஃபெக்ட்டுக்கு அது பண்ணும். சில இடத்துல அவளோட வால்யூம் சன்னமாக இருக்கிற போது அந்த சென்சிட்டிவிட்டியோடு நம்ம அதை கம்மி பண்ணி வாசிக்கிறது. ஒரு டேர்ன் வந்து அந்த இடத்துல நம்ம விட்டு கொடுக்கணுன்னா விட்டு கொடுத்துடலாம். அப்போது அங்கே போட்டு அதை வாங்கணுங்கிறது ஓவரால் இதுதான். அந்த எக்ஸ்பொனென்ஷியலாக அப்போ தான் அந்த எஃபெக்ட் வரும். இப்போது அது ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்றுத்தை பில்ட் பண்ணுறது தான். அது ஒரு மல்யுத்தம் மாதிரி இல்லை அது. ஸோ அது சில இடத்துல அப்படி அவள் பண்ணதை பண்ணாமையும் இருக்கலாம், பண்ணியே ஆகணுங்கிறது அவசியம் இல்லை. ஸோ அது அந்த பக்குவம், பேசிக்காக அந்த மனப்பக்குவம் இருந்துட்டுனா அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி ரெண்டு பேரும் கை கோத்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோங்கிற மனோபாவம் இருந்துட்டு நீங்கள் லீட் பண்ணுங்கோங்கிற ஒரு அந்த மனோபாவம் இருந்துட்டுனா அது நிச்சயமாக அது சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ இது சொல்லிகிட்டே போகலாம், இதுக்கு இதே கிடையாது. இந்த டோனில் ரொம்ப இந்த சில நாளைக்கு வாத்தியம் சரியாக இல்லாத மாதிரி இருக்கும். அப்போ எப்படி வாசிக்கிறது, அந்த சில சமயம் கை விரலே வீக்காக இருக்கும், சில சமயம் ஏசி ரொம்ப இருக்கும். அந்த கான்டெக்ஸ்டுவலாக நம்மளை மாற்றிக்கணும். அந்த அலர்ட்னஸ், டைனமிக்காக, ஆமாம், அது ரொம்ப அவசியம். அது ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் எல்லாமே சேர்ந்து தான் அந்த சங்கீதம். தெரிஞ்சதெல்லாம் வாசி விடணும் இருக்கக்கூடாது. அது அடுத்த கச்சேரி கொஞ்சம் வச்சுக்கணும். அப்படிலாம் நிறைய இருக்குது. இப்போ என்ன ஆகிடுத்து, இந்த குருகுல வாசத்தில் வந்து எல்லா சமயமும் நம்ம அப்சர்வ் பண்ண முடியும். கரெக்ட். அவர் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்ததை தவிர்த்து மற்றவாளுக்கு கற்றுக் கொடுக்குற போது, மற்றவாளோட பேசி சம்பாஷணைகளை அவர் வாசிக்கிற போது, எஸ்பெஷலி இந்த இதில் வந்து ரொம்ப லிமிட்டடாக தான் நம்மளுக்கு டைம் கொடுக்க முடிகிறது, ஒரு 1 hour அப்படி. அப்போ அந்த காலத்தில் அதெல்லாம் கிடையாது. ஸோ அந்த சமயத்தில் நம்மளுக்கே அறியாமல் ஒரு ராகத்தை கற்றுக் கொடுக்குற போது நம்மளுக்கே இதுக்கு முன்னாடி போடாத சங்கதியெல்லாம் வருது. அது ஒரு ஜோனுக்குள்ளே போகிறது தானே இது. அது நம்மளுக்கே பிரமிப்பாக இருக்குது. அப்படி அந்த இதில் அவளுக்கு கொடுக்கறது நம்ம குறைச்சி கொடுக்க போகிறது இல்லை. ஸோ அவளுக்கு இட் இஸ் அப் டு தெம் டு டேக் வாட் எவர் தி வாண்ட். அதை நம்ம ஜாஸ்தி அதை ரெக்கார்டிங்கில் இருந்ததுன்னா ரெக்கார்டிங்கில் தான் இருக்கும். ரெக்கார்டிங் பண்ணிக்காமல் இங்கே ரெக்கார்ட் பண்ணிக்கிறது தான் அவளுக்கு நல்லது, ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம். அதாவது இப்போ நீங்கள் பேசின ஒவ்வொரு செகண்டும் இட் வாஸ் ஸோ எடிஃபைங்னா, அதாவது அவர் சொன்னதாகட்டும், அதை நீங்கள் வந்து புரிஞ்சுட்டு அதை கிரகிச்சுட்டதும் இல்லாதக்கு அது இப்படி இவ்வளோ எல்யூசிடாக டிசமினேட் பண்ணது. அதாவது பெருசாக சங்கீதம் தெரியலனாலும் நீங்கள் சொல்கிறத வச்சுட்டு இட் கிவ்ஸ் லைக் அ வெரி கம்ப்ளீட் பெர்ஸ்பெக்டிவ் ஆன் ஹவு டு ஈவன் அப்ரோச்
ஹேண்ட்லிங் திஸ் கைண்ட் ஆஃப் அக்கம்பனிமெண்ட் ஆகட்டும். பட் இட்ஸ் நாட் ரெஸ்ட்ரிக்டட் டு ஜஸ்ட் வயலின். இப்போ நீங்கள் சொன்னது எல்லாம் இப்போ மாமா சொன்ன ஒவ்வொன்றும் பாடகனுக்கு பொருந்தும், ஒரு வயலினிஸ்ட்டுக்கு பொருந்தும், பக்கவாதியம் மிருதங்கம் எல்லாருக்கும் பொருந்துறது தான். அதனால் இதில் வந்து ஒரு ஆர்டிஸ்ட் பேதமே கிடையாது. அவர் அப்படி வந்து அவரோட சங்கீதம் மாதிரி he has given the entire thing for every one of us to take whichever part we can. கரெக்ட். இந்த குரு பூர்ணிமாவில் மாமா எவ்வளோ ஒரு இல்லஸ்ட்ரியஸ் குருங்கிறது வந்து உலகத்துக்கே தெரியும். அந்த சமயத்தில் அவரோட பெர்ஸ்பெக்டிவ் என்னங்கிறது குருகுல வாசத்துலேயே இருந்து நீங்கள் கற்றுண்டு அதை நீங்கள் வந்து எல்லாருக்கிட்டையும் சொன்னது வந்து this will be the most fitting tribute for my தாத்தா. இந்த ஸ்டோரிஸ் எண்டாகிற சமயத்தில், ஏன்னா அவர் வந்து குரு 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 குருன்னு தான் எல்லா ஜெனரேஷன் ஆஃப் ஆர்டிஸ்ட் ஷுட் லுக் டு தேர் ப்ரெடிசஸர்ஸ். அவளை நினச்சிட்டு நம்ம நமஸ்காரம் பண்ணிட்டு தான் நம்ம வந்து ஒரு சாப்பாச ஆரம்பிக்கணும், ஒரு ஃபிடில் போ போடணும், ஒரு தத்தித்தோணம் போடணும் அப்படிங்கிறத அவர் சொன்னது. அதை நீங்கள் இப்படி கொண்டு வந்து இப்படி சேர்த்தது வந்து இட் இஸ் லைக் ஒரே ஒரு நிச்சயம் சொல்லிடுறேன். அதாவது இந்த பேதம்ங்கிறது கிடையாது கேட்கறதுலன்னு சொன்னீங்க, அது மாதிரி கொடுக்கறதுலையும் பேதமே கிடையாது. சமபோஜனம் தான் எல்லாருக்கும். எனக்கு எவ்வளோ கற்றுக் கொடுக்கறோம் இன்னொரு ஸ்டூடெண்ட் இருந்தாலும் அதே தான். இது நம்மள பிள்ளைக்கு மட்டும் அது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக அப்படியே கிடையாது. இன்ஃபேக்ட் சில சமயம் அங்கே ஜாஸ்தி போயிடும். அப்படி ஒன்று. இன்னொன்று, இந்த வாத்தியத்தை நம்ம தெய்வம் மாதிரி இது பண்ணுங்கிறது ரொம்ப எங்கள் தாத்தா காலத்துலேயே. அதனால எங்கள் அப்பா வாத்தியத்தை யார்கிட்டையுமே கொடுக்க மாட்டாரு. அந்த வாத்தியத்தை இட்ஸ் நாட் அன் இன்ஆனிமேட் ஆப்ஜெக்ட். அது நம்ம எவ்வளவு நீ அதுக்கு மரியாதை கொடுத்து அதை பக்தியோடு இருக்கோ அது திருப்பி கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு இது. அது நான் ஐ ஃபர்ம்லி பிலீவ் இன் தட். ஸோ இதெல்லாம் அதாவது இன்னும் மெனி a trifle makes perfection, but perfection is never a trifle. அது மாதிரி ஹைலி நுவான்ஸ்ட் ஆர்ட் இது. அதுக்கு எவ்வளவோ நுவான்ஸ்டு மெட்டீரியல் நம்ம தயார் பண்ணிட்டு அதை அதுக்கு அட்டென்ஷன் கொடுக்குற போது தான் அது பரிமளிக்கிறது. அதனால தான் வித்தியாசமே ஏற்படுறதுன்னு நினைக்கிறேன். அது ஒரு நுவான்ஸ், ஒரு அனுசரம் இல்லைன்னா அது ஒரு லெவல் கீழே இருக்கு. அது சொல்லி முடியாது. இது ஒரு இந்த குரு பூர்ணிமா அக்கேஷன் போது ராம் பிரசாத் வந்து கேட்டது ரொம்ப தாத்தாவே வந்து கேட்ட மாதிரி இருக்கு. அவரோட வாசித்த ஒரு அனுபவம் எல்லாம் ரொம்ப சின்ன வயசு, பட் அதெல்லாம் ஒரு மெஸ்மரைசிங் எக்ஸ்பீரியன்ஸஸ். அது என்ன நடக்கிறதுன்னே தெரியாது, அந்த மாதிரி ஒரு அனுபவங்கள். அது அந்த பாக்கியம்லாம் கிடச்சிது எனக்கு. ஸோ அதனால தான் என்னமோ இந்த குரு பூர்ணிமா போது அவள் தாத்தாவை பற்றியும் நினைக்கும்படியாக இங்கே என் தாத்தா எங்கள் அப்பாவை பற்றியும் சொல்லும்படியாக கிடச்சிது. தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஃபார் ரொம்ப சந்தோஷம். It's a really edifying experience. Thank you so much. I really enjoyed. Last 1.5 hours, I'm pretty sure every one of us have been transported to a different world. ரியாலிட்டி வரத்துக்கே கொஞ்சம் இன்னும் நிறையா நாள் கூட ஆகலாம். அதாவது இதில் ரொம்ப ஸ்டன்னிங் விஷயம் என்னென்னு கேட்டதுன்னா, இந்த ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டும் when they talked about அவளோட எக்ஸ்பீரியன்ஸ் லேர்னிங் ஃப்ரம் தீஸ் லெஜண்ட்ஸ், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு யூனிக் பெர்ஸ்பெக்டிவை கொண்டு வந்தா. இப்போ பட்டமா மாமினா அடியரிங் டு த ட்ரெடிஷன், ரகுமாமானா ஜஸ்ட் கோ ஃபார் இட், எதெல்லாம் பெஸ்ட்டோ அதெல்லாம் எடுத்துக்கோங்கிறது, லால்குடி மாமானா ஹிஸ் செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆன் ஒரு வயலின் வாசிக்கிறதுனா எப்படி, பாடுறதுனா எப்படி, ஒரு சோலோ வாசிக்கிறதுனா எப்படி, இப்படிங்கிற அவளோட தாட் ப்ராசஸ். இதில் ரொம்ப ஒரு வைப்ரேட்டிங் ஃபேக்டர் எனக்கு என்ன தோணுதுன்னு கேட்டதுன்னா, எங்கள் தாத்தா இதெல்லாம் வந்து ஆற்றுல பேசியிருக்கா இவா சொல்கிற ஒவ்வொரு விஷயமும். ஸோ இந்த ஆர்டிஸ்ட் கிட்டேருந்து கேட்குறதே ஐ வாஸ் ஏபிள் டு ரிலேட்டட் அண்ட் ரொம்ப ஸ்டன்னிங்காக இருந்தது. ஏன்னா கிரேட்ஸ் அட் தட் லெவல் தே ஆல் திங்க் அலைக் அப்படின்பா. ஸோ இப்போ நம்ம பேசின கிரேட்ஸ் அவாள்லாம் வந்து ஆப்வியஸ்லி இந்த மணித்தத்தாவோட கேலிபர் தான் அவாள்லாம் அப்படிங்கிறதே. அதுவும் இந்த குரு பூர்ணிமா வீக்கில் தீஸ் ஆர்டிஸ்ட் வேர் ஃபோர்த் கமிங் டு சே தட் யூ நோ ஐ எம் ஹாப்பி டு ஷேர் தீஸ் எக்ஸ்பீரியன்சஸ். நிறைய பேர் இப்படி சொல்கிறதுக்கு அவசியம் கிடையாது. அண்ட் இவாளுக்கு இருந்த டைம் ப்ரெஷர் அதெல்லாம் வந்து அதை ரொம்ப பொருட்டே படுத்தாதிக்கு ஜஸ்ட் ஃபார் த குட் இன்டென்ஷன் ஆஃப் கெட்டிங் திஸ் இன்ஃபர்மேஷன் அவுட் டு ஆல் பீப்புள் அவள் இமீடியட்டாக ஒத்துன்றது. அண்ட் யூ would have seen it's like a heart to heart conversation, it's like a candid conversation. எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நான் இதுதான் கேட்க போகிறேன் அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. இட் ஜஸ்ட் ஸ்டார்ட். நான் ஒன்று தான் சொன்னேன், உங்களுக்கு எப்படி கற்று தந்தா அப்படிங்கிறது உங்களால் சொல்ல முடியுமான்னுட்டு, அவ்வளோதான். ஸோ அதுலேருந்து நீங்கள் பார்த்தேன்னா இட்ஸ்
ஒரு மாதிரி scintillating experience தான். So I would like to immensely thank Nithya, Abhishek and Krishnan for spending this time and being very candid about all their experiences and their intention to get this information out to all of us. Of course, throughout the PMI stories, the support that I get from you Rasikas, உங்களோட feedback, உங்களோட comments, and நிறைய பேர் சொன்னது இந்த மாதிரி இந்த ஆர்டிஸ்டையும் ஃபீச்சர் பண்ணல, இந்த ஆர்டிஸ்டையும் ஃபீச்சர் பண்ணல, இந்த ஆர்டிஸ்டையும் ஃபீச்சர் பண்ணலன்னுட்டு நான் நிறைய பேருக்கு வந்து இண்டிவிஜுவலாக ரெஸ்பாண்ட் பண்ண முடிஞ்சது, சில பேருக்கு கலெக்டிவாக பண்ணேன். ப்ளீஸ், ஐ எம் ஜஸ்ட் ரீட்ரேட்டிங் this is not a compendium of everything. This is just one small part of whatever I was able to record at this point in time. Given these constraints, this is the best that I could do at this point in time. Obviously, ekkachakamana more conversations are there. Obviously, the channel is going to be alive. So, it's just a question of when I will be doing it. Definitely, I am going to do it. அதனால் நிறைய ஆர்டிஸ்டோட கான்வர்சேஷன்ஸ், இன்ட்ராக்ஷன்ஸ் அதெல்லாமும் நான் டெஃபினட்டாக ஐ எம் கோயிங் டு டாக்குமெண்ட். டெஃபினெட்லி வாட்ச் அவுட் ஃபார் இட். ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் யுவர் ஃபீட்பேக் அண்ட் காமெண்ட்ஸ். அஃப்கோர்ஸ் எல்லா என்னோட டிசைபிள்ஸ் தான் கம்ப்ளீட்டாக அதை பார்த்துன்றது. ஸ்பெசிஃபிக்லி 3 of them ஐ ஹாவ் டு மென்ஷன். ஒன்று ரசிகா முரளி, இன்னொன்று லாவண்யா, இன்னொன்று சிவகுமார். இவா 3 பேரும் வந்து இந்த வீடியோ ஷூட் மாத்திரம் இல்லை, இந்த ஸ்டோரிஸ் ஆரம்பித்ததுலேருந்தே தேவர் லைக் எக்ஸ்ட்ரீம்லி தேவர் இன். ஸோ அதனால் I mean I should really thank them. And Anaga, who has been doing the video editing and getting the film out the way that you're seeing. So I thank her too. And I mean last but not the least, enga appa enoda guru. He not only taught me music but also taught me the values around music. அதனால தான் இந்த கான்வர்சேஷன்ஸ்லாம் ஓரளவு அப்ரிஷியேட்டே பண்ண முடியாது. ஸோ எல்லாம் அவரோட blessings தான். Once again, looking forward to meeting you all live and or through this virtual media. எல்லாருக்கும் நமஸ்காரம்.